பிரமாணாத் தண்ணி கொடுத்துரு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनंदन हेतवे नंदनंदन सुंदर्यै गोदायै नित्यमंगलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मंगलम् सर्वगंध इति ख्यात श्रुत्यन्ते वेंकटेश्वरः यत् समर्पित माल्यौघैः अनंतार्याय मंगलम् श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम् பற்பலவாரியர் நற்கலைநாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. சாட்சாத்து பூமி பிராட்டியினுடைய அவதாரமான ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவைங்கிற உயர்ந்த பிரபந்தத்தை நமக்காக அனுகிரகித்தாள். பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையாக ஸ்ரீவைகுண்டத்தை துறந்து இந்த உலகத்திலே அவள் அவதரித்ததும் நமக்காகத்தான். திருப்பாவையை அனுகிரகித்ததும் நமக்காகத்தான். திருப்பாவையிலே 30 பாசுரங்கள். அந்த 30 பாசுரங்களை 5 நம்முடைய ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறார்கள். 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரையிலும் 10 பெண் பிள்ளைகள் உணர்த்தப்படுகின்றார்கள். 10 பெண் பிள்ளைகளை எழுப்பியது என்பது பஞ்சலட்சம் குடிப்பெண்களை எழுப்பியதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. 6ஆம் பாட்டாலே இறை அனுபவத்திற்கும் பாகவத அனுபவத்திற்கும் புதியளாயிருப்பவள் அவள் உணர்த்தப்பட்டாள். நேற்றைய 7ஆம் பாட்டு இறை அனுபவம், இறை அடியவர்கள் அனுபவம் அவற்றிற்கு பழையவளாக இருந்து வைத்தும் பழகியவளாக இருந்து வைத்தும் அத்தை மறந்து கிடப்பாள் ஒருத்தி அவள் உணர்த்தப்பட்டாள். இன்றைக்கு எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை கிருஷ்ண வல்லபை என்று போற்றப்படுகின்றாள். அப்படின்னா கண்ணனுடைய அன்பை சம்பாதித்திருக்கிறவள் என்று பொருள். நாம பகவானை விரும்புவதை காட்டிலும் பகவானாலே நாம் விரும்பப்படுகின்றமை அதற்கு ஏற்றம் அதிகம். பெருத்த தலைவர்களை, பெரிய பெரிய பதவியிலே இருப்பவர்களை நான் அறிந்திருக்கிறேன்கிறது பெருமையா? அவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள்னா தான் பெருமை. அதப்போல நாம பகவானிடத்திலே அன்பு செலுத்துவதை காட்டிலும் அவன் மாறாத அன்பை நம்மீது பொழிகின்றான்னு சொன்னால் அந்த தன்மையே ஸ்லாகிக்க தகுந்தது. அந்த வகையாலே இன்றைக்கு எழுப்பப்படுகின்றவள்
கோதுகலமுடைய பாவை. கௌதூகலம், குதூகலம், அதுதான் கோதுகலம் என்று இங்கே ஆகியிருக்கிறது. அந்த சொல் பேரன்பை குறிக்கும். பெருமானுடைய பேரன்பை, அதை பெரிய தனமாக பெற்றிருக்கிறவள் அவள்தான் கோதுகலமுடைய பாவை. நம்மாழ்வார போல ஒரு பெண்மணியை இன்றைய தினம் எழுப்புகிறார்கள். ஆழ்வாரோடே சாமியம் சொல்லலாம்படியாக இருப்பவள், ஒரு ஒற்றுமை சொல்லலாம்படியாக இருப்பவள். ஆழ்வாருக்கு என்ன சிறப்புனால், அவருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு பெயர். ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிவோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராட்சீத் திராமிடீம் பிரம்ம சம்ஹிதாம் என்று பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமாக அனுசந்திக்கிறார். நம்மாழ்வாருங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டால், கண்ணனிடத்திலே வைக்கப்படுகின்ற இதற்கு மேம்பட்ட அன்பில்லைங்கிற அளவிற்கான அன்பு, அந்த அன்பிற்கு ஒரு வடிவம் கொடுத்தோம்னால் அந்த வடிவம்தான் நம்மாழ்வார் என்று வர்ணிக்கிறார். அப்ப கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவர். அதை போல எம்பெருமானாரை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? ஆழ்வாரிடத்துல பக்தியே வடிவெடுத்தவர். ஏன்னா நம்மாழ்வாரிடத்திலே ரொம்ப ஆச்சரியமான பக்தி எம்பெருமானாருக்கு. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் என்று அமுதனார் பாடுகிறார். மாறன் அடிபணிந்து உய்ந்தவன், இது எம்பெருமானாருக்கு தலையாய பெருமை. ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமாவிலாசய பராங்குஷ பாத பக்தம் என்று மணவாள மாமுனிகள் ராமானுஜரை போற்றுகிறார். அப்போ பகவானே எல்லாம், கண்ணனே எல்லாம், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று வாழ்ந்திருந்தவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரையே தமக்கு தாரக போஷக போக்கியங்களாக கொண்டிருந்தவர் பகவத் ராமானுஜர். அந்த ராமானுஜரிடத்திலே அளவு கடந்த பிராவண்யம், அளவு கடந்த அன்பு உடையவரிடத்திலே வைக்கப்பட்ட அன்பிற்கு ஒரு வடிவம் கொடுத்தோம்னால் அந்த வடிவம்தான் மணவாள மாமுனிகள் என்பர். அதனால தான் அவருக்கு யதீந்திர பிரவணர் என்று திருநாமம். யதீந்திரர் உடையவர் ராமானுஜர், யதீந்திர பிரவணர், யதீந்திரரிடத்திலே பிராவண்யம் பேரன்பு உடையவர் என்பது பொருள். அந்த வகையாலே இன்றைய 8ஆம் பாட்டாலே அழைக்கப்படுகின்ற, உணர்த்தப்படுகின்ற பெண் பிள்ளை கிருஷ்ண வல்லபை. இதை நினைவிலே கொள்ள வேண்டும். இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னா, 6ஆம் பாட்டு பிள்ளாயின்னு கூப்பிட்டுருக்கா. இறை அனுபவத்தினுடைய பெருமை தெரியல, அடியவர்களுடைய ஏத்தம் தெரியல, சிறிய குழந்தைய போலே பேதைய போல இருக்கா. அதனால தான் பிள்ளாயின்னு அழைக்கப்பட்டாள். இப்போ நேற்றைக்கு பேய்ப்பெண்ணேனுட்டா முதல்ல மந்த மதி படைத்தவளே, மதி கெட்டவளே அப்படின்னு ஏன் சொல்லிட்டான்னா, ஏன் மதி கெட்டவள்னு சொல்லணுமா? ஆமாம், இறை அனுபவத்தினுடைய பெருமை தெரியும், இறை அடியார்களோட கூடுவதனுடைய பெருமை தெரியும், இருந்தும் வரமாட்டேங்கிறாளே, அப்போ மதி கெட்டவள்னு தான் அவளை சொல்ல வேண்டும். இப்படி முதல்ல சொல்லிட்டோ அப்புறம் பேய்ப்பெண்ணே மதிப்பு மிகுந்தவளேன்னுட்டா. 2 அர்த்தம் இருக்கிறதுனால ஒரு சௌகரியமாக போச்சு. இப்போ வடமொழியில் கூட நீங்கள் பாருங்க, அஜஹான்னு ஒரு சப்தம் இருக்குது, ஹரிஹின்னு ஒரு சப்தம் இருக்குது, ஹரஹான்னு ஒரு சொல், சப்தம்னா சொல், ஹரஹான்னு ஒரு சப்தம் இருக்குது. இப்போ அஜஹானா பிரம்மாவுக்கு பெயர் அஜன், அதைத்தான் தமிழிலே அயன் அப்படின்னு சொல்லுகிறோம். ஹரிஹி எல்லாருக்கும் தெரியும், மகாவிஷ்ணுவனுடைய பெயர். ஹரஹான பரமசிவனாருடைய பெயருங்கிறது சகலருக்கும் தெரியும். இப்போ அஜஹான பிரம்மாவுக்கு பேருன்னு சொன்னேனே, ஆட்டுக்கு கூட பிரம்மான்னு தான், அதாவது அஜஹான்னு தான் பேர். ஆட்டுக்கு பிரம்மான்னு பேர் இல்லை. பிரம்மாவுக்கு எப்படி அஜஹான்னு பேர் இருக்கோ அதை போல ஆட்டிற்கும் சம்ஸ்கிருதத்தில் அஜஹாங்கிற பெயர் தரப்பட்டிருக்கிறது. ஹரிஹி, ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு ஹரின்னு பேர், குரங்கிற்கும் ஹரின்னு தான் பேர். இச்சன் ஹரிகணேஸ்வர, ராமனே சுக்ரீவனை பார்த்து சொல்றச்சே சொல்றான், ஹரிகணேஸ்வர குரங்கு கூட்டத்திற்கு தலைவனே அப்படின்னு அழைக்கிறான். அப்போ ஹரின்னு சொன்னால் குரங்கிற்கும் பெயர். ஹரஹா பரமசிவனாருக்கு பெயர். ஹரஹான்னு சொன்னால் கழுதைக்கும் பெயர். இப்போ அஜஹான பிரம்மா ஒரு கமா போட்டு ஆடு, ஹரிஹி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு கமா போட்டுக்கோங்கோ குரங்கு, ஹரஹா
பரமசிவன் போட்டுக்கோங்க, ஒரு கமா போட்டு கழுதை. வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த 3 விலங்கிற்கும், அது ஆடு, குரங்கு, கழுதை, முப்பெருந்தேவர்களான அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருப்பதாலே அவர்களுக்குத்தான் என்ன இழிவு வந்து விட்டது, இதுகளுக்குத்தான் என்ன பெருமை வந்துடுத்துன்னு கேட்குறார். இப்போ எந்த ஆடாவது எனக்கு அஜஹான்னு பேர், நான் பிரம்மாவை போலேன்னு சொல்லிக்க போகிறதா, இல்லை குரங்கு சொல்லிக்க போகிறதா, இல்லை அதுக்கு மேலே கழுதை தான் சொல்லிக்க போகிறதா, இல்லை இந்த விலங்குகளுக்கு இந்த பெயர்கள் சூட்டப்பட்டிருப்பதாலே ஐயோ இவர் பிரம்மாவை போலே, இவர் மகாவிஷ்ணுவை போலே, இவர் பரமசிவனாரை போலே அப்படின்னு உலகம் கொண்டாடுறதா? கொண்டாடுறது இல்லை. சரி, இந்த 3 விலங்குகளினுடைய பெயர்கள் அமைய பெற்றிருக்கிறபடியினாலே அந்த 3 தேவர்களுக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டு விட்டதா? அதுவும் இல்லை. அதனால இந்த பெயர்ல இப்படி பொருத்தம் இருக்கிறத கொண்டு ஒரு ஏற்றத்தையோ ஒரு தாழ்ச்சியையோ சொல்ல முடியாது இல்லையோ? இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப பேய்ப்பெண்ணேன்னு அழைத்ததினாலே இவர்களுக்கு சௌகரியமா போச்சு. பேய்ப்பெண்ணே, மதி கெட்டவளேன்னு கூப்பிட்டதா கொள்ளலாம். இல்லை பெரியவளே, எங்கள் கூட்டத்திலே சிறந்தவளே, மானினியே, மானினின்னு சொல்லுவார்கள், மதிக்க தகுந்தவள் அப்படின்னு அழைச்சுட்டா. அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நாயக பெண் பிள்ளாய்னு மேலே சொல்லியிருக்கா. எங்க கூட்டத்துக்கே நீ தான் தலைவியா இருக்க, தேசமுடையாயின்னு வேற கொண்டாடிட்டா. அப்போ 6ஆம் பாட்டு 7ஆம் பாட்டு தெரிஞ்சு போச்சு. 8ஆம் பாட்டு கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்தினாய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லற மாட்டிய தேவாதிதேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருளும் ஏலோர் எம்பாவாய் என்பது பாசுரம். இந்த பாட்டிலும் பொழுது விடிந்ததற்கான அடையாளம் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 6, 7, 8, 13, 14 5 பாசுரங்கள் பொழுது விடிந்தமைக்கான அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிற பாசுரங்கள். வெளியில இருக்கிறவா உள்ளே கிடப்பவளான கிருஷ்ண வல்லபை, அவ பேர் என்னன்னு கேட்டா கிருஷ்ண வல்லபான்னு சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். கோது கலமுடைய பாவை, கண்ணனிடத்திலே பேரன்பை சம்பாதித்திருக்கிறவள். கண்ணன் இந்த பெருங்குழுவை பார்த்தால் கிருஷ்ண வல்லபை வந்திருக்காளா, எனக்கு பிடித்தமான பெண் பிள்ளை வந்திருக்காளான்னு கேட்பர். அவ வந்திருக்கான்னு சொன்னாத்தான் அனுகிரகமே பண்ணுவர். அப்போ அவளை கண்டிப்பாக எழுப்பி அழைத்து கொண்டு தானே போக வேண்டும். இல்லைனாலும் அழைச்சிட்டு போகிறா. ரொம்ப முக்கியப்பட்டவள்னா விட்டுட முடியுமா? கீழ்வானம் வெள்ளென்னு வாசல்ல இருக்கிறவா சொல்றா, பெண்ணே கிழக்கு திசை வெளுத்து விட்டது காண். அது அடையாளம் என்றோ? சூரியன் உதிக்க தொடங்கிவிட்டான், கிழக்கு திசை வெளுத்து விட்டது. உள்ளே இருக்கிறவள் சொன்னா, இந்த மாதிரி நடுதிசை போதிலே நீங்கள் வந்திருந்து என்னை எழுப்புவது அடியோடு நன்றாக இல்லை. பொழுது புலராமல் இருக்கச் செய்தே பொழுது புலர்ந்ததாக நீங்கள் எண்ணிக்கொண்டு என்னை எழுப்புவதற்காக வந்திருக்கிறீர்கள். இதை நான் விரும்பவே இல்லை. இன்னமும் பொழுது விடியவில்லை. இல்லை இல்லை, நாங்கள் தான் சொல்றோமே கீழ்வானம் வெள்ளென்னு சொல்றோமே, இன்னொன்னு எங்க வீட்டில் நடந்த ஒரு சமாச்சாரமும் சொல்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சா. ராத்திரி இந்த பொறை சேர்க்கறது உரை சேர்ப்பதுன்னு உண்டு. பாலில் அதை சேர்த்துட்டோம்னா அடுத்த நாள் அது தயிராக பரிணமிக்கும். அது தயிரா மாறுறதோ இல்லையோ? அதற்கு சில நுண்கிருமிகள் வேலை செய்கின்றன. அந்த நுண்கிருமிகளுடைய உதவி அல்லாது பாலை தயிராக்குவதுங்கிறது ஆகவே ஆகாது. அதனால தான் அந்த பாக்டீரியான்னு சொன்னா கூட அந்த பாக்டீரியால நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டுங்கிறா. அப்ப நுண்கிருமிகள் வேலை செஞ்சு அது பால் தயிராவதற்கு சில கால அவகாசம் பிடிக்கிறது இல்லையோ? ராத்திரி தோச்சுட்டோம்னா அது வெயில் காலமாக இருந்துடுத்துனா பிம்மால வேளைக்கு நிச்சயமாக தயிராகி விடுகின்றது. இவாள்லாம் முன்னாள் கார்த்தாலேயே தோச்சுட்டா போல் இருக்கு. இப்ப பிம்மால பொழுது இவா சொல்றா, நாங்க வீட்டில இருந்து கிளம்புறச்சேவே அந்த வெண்ணிறத்தோய் தயிர் நாங்க பார்த்துட்டு தான் வந்தோம். பால் தயிராயிடுத்து பொழுது விடிஞ்சுடுத்துன்னு நிச்சயப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொன்னு கீழ்வானம் வெள்ளென்னு வாசல்ல வந்தோம். இது வீட்டுக்குள்ளேயே பார்த்து தெரிந்து கொண்ட நிகழ்வு முதலிலே சொல்லப்பட்டது. தயிரை பார்த்து தெரிஞ்சின்றது வீட்டுக்குள்ளே, கிழக்கு திசையை பார்த்து தெரிந்து கொண்டது வீட்டுக்கு வெளியிலே. அதனால கீழ்வானம் வெள்ளென்னு அவ சொன்னா. நீங்க சொன்ன இந்த 2 விஷயங்களுக்கும் நான் சமாதானம் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இன்னமும் பொழுது புலரவில்லை, அது நான் தீர்மானமா இருக்கேன். 2 விஷயங்களுக்கு இப்ப சமாதானம் சொல்றேன். இது சீர்மல்கும் ஆய்ப்பாடி. எப்பவும் வீட்டுல தயிர் இருந்துட்டே தான் இருக்கு. பாலுக்கு குறைவில்லை, தயிருக்கு குறைவில்லை, வெண்ணெய் நெய் எதற்கும் குறைவில்லை. எங்க வீட்டுல கூட
குடம் குடமாக தயிர் நிரப்பி வைத்திருக்கிறோம். வியாபாரம் பண்ணது போக அத்தனை இருக்கிறது. அதுக்காக பொழுது விடிஞ்சுடுத்துன்னு அடையாளம் சொல்ல முடியுமா? நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்தா கூட 1 வருஷத்து தயிரெல்லாம் வச்சிருக்கோம். அதுனா இன்னைக்கு நேற்று என்ன, அதை எடுத்து ஒரே புளிப்பா இருக்கிற தயிர், இதை குத்தட்டுமா, இதை உனக்கு சேர்க்கட்டுமா, இதுலேருந்து தயிர் கொடுக்கட்டுமா, அதுலேருந்து தயிர் கொடுக்கட்டுமான்னு கேட்டுட்டு இருப்பா. அது எத்தனையோ காலத்து தயிரெல்லாம் அதில் வச்சிருப்பா. வேடிக்கையா சொல்றது உண்டு. எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் சொல்றச்சே, தேவப்பெருமாள் திருவவதாரம் பண்ணின போது அன்னைக்கு தோச்செடுத்த வைத்த தயிர் போல் இருக்கு, வேடிக்கைக்கு சொல்றது. ஒரு நாள் 2 நாள் தயிர் தான் அதிகபட்சம் இருக்க போறதுன்னு வச்சுக்கோங்க. அதை போல தயிர்னு எடுத்துட்டா வீடு முழுக்க இருக்கு. இதெல்லாம் பொழுது விடிந்ததற்கு அடையாளமாகுமோ? நம்ப மாட்டேன். அடுத்தது என்ன சொன்னீங்க? கீழ்வானம் வெள்ளன்னு, கிழக்கு வெளுத்தெடுத்துன்னு சொல்றீங்களே, நன்னா கேளுங்கோ. நீங்கள்லாம் திங்கள் திருமுகத்து சேயிழையார், அழகிலே சிறந்தவர்கள், சந்திர வதனம் படைத்தவர்கள், அத்தனை பேரும் பளபளன்னு இருக்கீங்களா? வாசல்ல வந்தீங்கோ, எப்படா கிழக்கு வெளுக்கும்னு அந்த பக்கமே பார்த்துட்டே இருக்கீங்கோ. உங்களுக்கு இதே வேலை. அப்பப்போ வாசல்ல வர வேண்டியது. சில பேர் அப்படிதான் இருப்பா பாருங்க. ஆத்து வாசல்ல இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் பாப்பா, அப்படி திரும்பி அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் பாப்பா. யாரோ வரேன் வாசல்லையே நில்லுன்னு சொல்லி வச்சா போல நின்றுட்டு இருப்பா. ஒருத்தரும் சொல்லலை, என்னமோ எதிர்பார்ப்பு. இந்த பக்கம் யார் வரான்னு பார்க்கறது, அந்த பக்கம் யார் வரான்னு பார்க்கறது, இப்படியே ஒரு 1/2 மணி நின்றுட்டு உள்ளே வந்துருவா. அதை போல இந்த பெண்களை பார்த்து உள்ளே இருக்கிறவள் என்ன தெரியுமா சொல்றா? நீங்க வாசல்ல போயிட்டு கிழக்கு வெளுத்தா நாம எல்லா பெண்களையும் அழைத்து கொண்டு போக வேண்டும், அதனால வெளுத்துடுத்தா பார்ப்போம் அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தீர்கள். சந்திர வதனம், சந்திரனை ஒத்த வதனம் படைத்தவர்களான உங்கள் முக ஒளி இருக்கே, அது கிழக்கு திக்கிலே பட்டு அது திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அங்கிருந்து பிரதிபலிக்கிறது, அது பிரதிபிம்பம் ஏற்படுகிறது. அதை பார்த்துட்டு நீங்க என்ன நினைச்சுட்டீங்க தெரியுமா? கிழக்கு வெளுத்து விட்டது என்று பிரமித்தீர்கோள். இது ஒரு பிரமை, இல்லாததை இருக்கதான் நினைச்சுட்டு நீங்கள்லாம் வந்துட்டீங்கோ. இந்த பெண்கள் பார்த்தா ஓஹோன்னு கொண்டாடி இருக்கா. இப்போ இந்த கொண்டாட்டம் எந்த பெண்ணுக்கும் ஆனந்தத்தை தரும். எந்த பெண்ணையும் அல்லது ஆணை யாரா இருக்கட்டும், நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க, அத்தனை சந்தோஷப்படுவா. அது அகத்தினுடைய அழகுங்கிறது அதை பார்த்து சொல்லப்பட்டதாகில் அது நிச்சயம் ஸ்லாகிக்க தகுந்ததுதான். சில பெண்கள் ஓஹோன்னு அழகா இருப்பா, நம்ம போய் சொல்லிட்டோம்னா அவ ரொம்ப தெளிவா ஒரு பதில் சொல்லிடுவா. இதெல்லாம் நிலையில்லாததுங்கிறத மனசுல நன்னா பதிய வச்சுட்டு இருக்கோம். இந்த அழகா முக்கியம். உள்ளத்தினுடைய அழகு இருக்கிறதே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அகத்தின் அழகு அது ஒருபோதும் அது கெடாது, ஃபேடாகாது. அதே வெளி உலக அழகு, வெளி அழகுன்னு கொண்டோம்னால் அது நிச்சயமாக எப்போதும் ஒன்று போலே நம்முடன் தொடர்ந்து வரப்போவது கிடையாது. இப்ப இந்த பெண்களுக்கு உள்ளுக்குள்ள அத்தனை சந்தோஷம். என்ன இருந்தாலும் அழகா இருக்கேன்னா யாரும் சந்தோஷம் தான் பட போறா. இப்ப ரொம்ப அழகா இருக்கேன்னு உள்ள இருக்கிறவ சொல்லிட்டா. ஆனா இப்ப அப்படி சொன்னதுனால நட்டம்தான் ஏற்பட்டிருக்கு. அவ வாராமல் இருப்பதற்காக இவர்களுடைய அழகையே ஒரு கேடயமாக கருவியாக பயன்படுத்தி கொண்டாள். கிழக்கு வெளுக்கவே இல்லை. கிழக்கு திசையை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்கோ, உங்க மூஞ்சியிலிருந்து ஒளி போய் அந்த கிழக்கு திக்கில பட்டு அப்படியே அது திரும்ப ஒளி வெள்ளமா திரும்ப வருது பாருங்கோ. அதை பார்த்து கிழக்கு வெளுத்துடுத்துன்னு நினைச்சுட்டீங்கோ. அதனால இருட்டை பகலாக நீங்கள் கருதியதற்கு உங்கள் அழகே காரணம் அப்படின்னு சொன்ன உடனே வெளியில இருக்கிற பெண் பிள்ளைகள் சொல்றா, வாஸ்தவம் தான், நாங்க அழகா இருக்கோம்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதை வச்சுட்டு ஏதோ நாங்க கிழக்கு திக்க பார்த்துட்டு இருந்தோம், எங்க மூஞ்சியில இருந்து ஒளி அந்த பக்கம் பட்டு திரும்ப அடிச்சது, அதனால கீழ்த்திசை வெளுத்ததை போல எங்களுக்கு தோன்றுகிறதுன்னு சொன்னாய்ப்பார். அதை நாங்கள் நம்புவதாக இல்லை. நீதான் ஒரு பிரமையிலேயே இருந்துட்டு இருக்கே. இப்ப அடுத்த உதாரணம் சொல்றோம், நன்னா கேட்டுக்கோ. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்னு சொன்னார்கள். எருமை, நந்தகோபாலரிடத்திலே நிறைய பசுமாடுகள் உண்டு, நிறைய எருமை மாடுகள் உண்டு, நிறைய ஆடுகள் உண்டு, யானைகள் உண்டு. யானைகள் உண்டுங்கிறது உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலி என்கிற பாசுரத்தாலே தேறுகிறது. அப்ப இத்தனை இருந்தா பாசுரத்துல சொல்லப்படலை. குதிரைகளும் இருக்கத்தானே வேண்டும். ஒருத்தர் ஆடு வச்சுருக்காரு, மாடு வச்சுருக்காரு, எருமாடு வச்சுருக்காரு, யானைகள்லாம் வச்சுருக்காருன்னா குதிரைகள் மட்டும் இல்லாது இருக்குமா? அப்ப எல்லா வகை செல்வமும் அவரிடத்திலே நிரம்பி இருக்கின்றன. இது தேறுகிறது. அதனால எரும மாடுகள்லாம் என்ன பண்ணிட்டுனால் சிறுவீடு மேய்கைக்காக, பனிப்புல் மேய்கைக்காக சிறுவீடு நோக்கி சென்றன. அது என்ன சிறுவீடுனால் இப்படி சொல்லலாம். இப்ப காலங்காத்தால எழுந்த உடனே பாலபோகம் பண்றதுன்னு பல பேருக்கு ஒரு ஒரு வழக்கம் இருக்கிறது. அது ஒரு கார்த்தால ஆச்சுன்னா ஒரு டிஃபன் சாப்பிட்றது வழக்கம் தான். பாலபோகம்னா அது சாம்பிரதாயிகமான வார்த்தை. புரியுறா போல சொல்லணும்னா அதை மெட்ராஸ் பாஷையில சொன்னா நாஷ்தான் விடுவா.
அதை விட்டுடுங்க, அது வேண்டாம் இப்போ. அதனால் நாம் சொன்னால் டிஃபன் சாப்பிட்றது, காத்தால டிஃபன் சாப்பிட்ற பழக்கம் உண்டு அப்படின்னு பல பேர் சொல்கிறாரு இல்லையோ. என்ன சாப்பிடுவான்னா, என்ன சுவாமி ஒரு 2-3 இட்லி சாப்பிடுவோம், இல்லைன்னா பொங்கல், மார்கழி மாதம் இட்லிக்கு வேலையே இல்லை, பொங்கல் பண்ணுறா அதை கொடுக்குறா, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு ஓஹோன்னு நன்னா சாப்பிட்டுடுவோம். இப்போ இந்த எரும மாடுகள்லாம் பனிப்புல் மேய்கைக்காக ஒரு சிறிய இடத்திற்கு போகின்றன. டிஃபன் சாப்பிட்ற அளவுக்கு அந்த புல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையோ, அதுதான் சிறு வீடு. அதே சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு நிறைய மேயணும்னு சொன்னால் ஒரு மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து செல்லுவர்கள், அதற்கு பெருவீடுன்னு பேரு. அப்ப முதல்ல பசியாற்றி கொள்வதற்காக, ஏன்னா மருத்துவர்கள்லாம் கூட என்ன சொல்றா, ராத்திரி முழுக்க சாப்பிடாம இருந்திருக்கிறதுனால கார்த்தால எழுந்த உடனே ஏதாவது சாப்பிடுங்கோள் அப்படின்னு சொல்றா. ஒருத்தன் சொன்னான், எத்தனையோ மருத்துவர்கள் அறிவுரைகள்லாம் சொல்றா, கொஞ்சம் உருப்படியான அறிவுரையா இதுதான் பண்றது. எழுந்தவுடனே சாப்பிட சொல்லியிருக்காளே, என்ன எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா, ராத்திரின்னு ஒரு பெருமாள் நல்ல வேளையா படைச்சார், இல்லைன்னா 2 வேளை சமைக்கணும்னுவா. 8-9 மணிக்கு சாப்பிட்டாச்சு, திரும்ப 12-12:30 மணிக்கு பசிக்காதா? விழித்து கொண்டிருந்தோமாகில் நிச்சயம் பசிக்கும். 12-12:30க்கு சாப்பிட்டாச்சுன்னா அம்மா 5-5:30 மணி ஆச்சு, என்ன பண்ணியிருக்கேன்னு திரும்ப வேற போய் கேட்போம். நல்ல வேளை அந்த வேளை தூங்குற வேலையா வச்சுட்டதுனால ராத்திரி சமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதில்லை. இப்போ பழைய காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் ராத்திரி 9:30-10 மணிக்கு மேலே நீங்கள் எந்த உணவகத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு உணவு கிடைக்காது. அப்படித்தான் நிலைமை இருந்தது. ஏன்னா வெளியில சாப்பிட்றவா கூட ஐயோ ஹோட்டலை மூடிடுவான், அதுக்குள்ள போய் சாப்பிடணும்னு ஓடிட்டு இருந்தா. இப்போ நீங்க 2-2:15, 1-1:15, 12-12:45, 3-3:15, 4-4:30 எப்போ போனாலும் சரி, என்ன வேணும்னாலும் கொடுக்குறா. அந்த வேலைக்கெல்லாம் உணவருந்துவதுங்கிறது அடியோடு ஆகாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதை பற்றி யாரும் கவலைப்படுறதாகவும் இல்லை. அதனால் நமக்கும் பெருசாக கவலை இல்லை. நாம் என்னமோ சாப்பிடல, நமக்கு கவலை இல்லை, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான், சிறு வீட்டிலே புகுந்து சிறிய அளவிலான புல் மேய்கைக்காக இருக்கிற இடத்திலே எருமைகள் புகுந்தன. பனிப்புல் மேயத் தொடங்கின, எருமைகள் கூட எழுந்து விட்டன, நீ கிடக்கலாகுமோ அப்படின்னு கேட்கிறார்கள். அதுக்கு அந்த பெண் பிள்ளை சொன்னா, இருங்க அதுக்கும் நான் சமாதானம் சொல்றேன். முதல்ல 2 விஷயம் சொன்னீங்கோ, தயிரை பார்த்தோம், தயிர் தோய்ந்திருக்கிறது, பொழுது விடிந்து விட்டது. அதுக்கு நான் மறுவுரை என்ன சொன்னேன், மறுமொழி என்ன சொன்னேன், எல்லா வீட்லையும் நிறைய தயிர் இருக்கு, அதனால தயிரை பார்த்துட்டு பொழுது விடிஞ்சதுன்னு அடையாளம் கொள்வது அது சிறந்ததாகாது. 2வது, கீழ்த்திசை வெளுத்தது, உங்கள் முகவொளி பட்டு அது பிரதிபிம்பமாக வெளிப்புறப்படுகிறது, அதை பார்த்து ஏமாந்து போனீங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது நீங்க இன்னொரு பிரச்சனத்தை எடுத்துன்னு வந்திருக்கீங்க. என்னது? எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான். அதுக்கும் பதில் சொல்றேன். நீங்க வாசல்ல வந்து எட்டி பாக்குறீங்க பாருங்க, அப்போ உங்க முகவொளி பட்டு இருட்டு ஓடுறது. இருட்டு அப்படியே அந்த காரிருள்னு பேர் வச்சிருக்கா. இருட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கா? கருமையானது. காரிருள்னு பேர் வச்சிருக்கா இல்லையோ, அது உங்கள் முகவொளி பட்டு தெரித்து ஓடுகிறது. அந்த இருட்டினுடைய ஓட்டத்தை பார்த்து எருமைகள் எல்லாம் ஓடுவதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. இதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ஒரு கேள்வி கேட்டா, அவ அழகா ஒரு கேள்வி கேட்கிறா. சரி, நீங்க சொன்னபடியே கீழ்த்திசை வெளுத்தது, எருமை சிறுவீடு மேய புறப்பட்டு விட்டது, நான் ஒப்புக்கொள்கிறேன்னு வச்சுப்போம். என்னுடைய நியாயமான ஒரு சந்தேகத்திற்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சா. சரி, என்ன கேளு பார்ப்போம் அப்படின்னு இவர்களும் கேட்கிறார்கள். அப்போ உள்ள இருக்கிறவ சொன்னா, நாம மொத்தம் எத்தனை பேர் நம்முடைய இந்த திருவாய்ப்பாடியிலே, இந்த கோகுலத்திலே மொத்தமாக நாம் எத்தனை பேர் இருப்போம் பெண்கள்? அது 5 லட்சம் கூடி 5 லட்சம் குடும்பம்னா, குடும்பத்துக்கு 2 பெண்கள் 3 பெண்கள் எடுத்துக்கொண்டால் 10லேருந்து 15 லட்சத்துக்கு குறைவில்லாமல் பெண்கள். அதுதானே நிஜம்? ஆமான்னா வெளியில இருக்கிறவா திரும்பவும் சொல்லுவா, அத்தனை பேர் தானே, சந்தேகம் இல்லாமல் அத்தனை பேர் இருக்கிறோம். சரி இருங்கோள் ஒரு நிமிஷம் அப்படின்னுட்டு அப்படியே ஜன்னல் வழி அப்படியே எட்டி பார்த்தா எத்தனை பேர் வந்திருக்கான்னு பார்த்துட்டோம். இங்க சில 1000 பேர்கள் தான் வந்திருக்கா. நல்லா கேட்டுக்கோங்க, மொத்தம் 10லேருந்து 15 லட்சம் பேர்கள் வரைக்கும் நாம இருக்கிறோம்னால் எல்லாருமா சேர்ந்துதானே கண்ணனிடத்திலே போய் கண்ணனை உணர்த்தி அவனிடத்திலே கைங்கரியத்தை பெற வேண்டும்னு தீர்மானித்தோம். அப்ப எல்லாரும் தான் வந்திருக்கணும். எட்டி பார்த்தா சில 1000 பேர்கள் தான் இருப்பா போல் இருக்கு. இது என்ன, நாம் என்ன அரசியல் கட்சியா நடத்தணும்? 1000-2000 மக்கள் வந்தாலும் அவர்கள் வெளியில சொல்லும் போது எப்படி சொல்லிடுவா, இன்றைக்கு 7-8 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். உடனே அடுத்த நாள்ல எதிர்கட்சி என்ன பண்ணிடும், எங்கெங்கெல்லாம் இருக்கைகள் காலியாக இருந்தது அப்படின்னு படம் பிடிச்சு போட்டுடுவா. இது பாருங்க, 7-8 லட்சம் பேர்னு சொல்லிட்டு இருக்கார், இருக்கைகள்லாம் காலியா இருக்கு. அதுக்கு மேல இன்னொன்னும், முன்னாடி முக்கிய பிரமுகர்களுக்காக
இருக்கைகள் ஒதுக்கப்பட்டது, முக்கிய பிரமுகர்கள் வருவதற்கு தாமதமாகிறது, பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவாள்லாம் முன்னாடி வந்துருங்கோ அப்படின்னு இல்லாத கூட்டத்தை இருக்கிறா போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி காட்டுகிறார்கள் என்று அவ்வப்போது ஒரு குற்றச்சாட்டு அரசியல் கட்சிகள் மீது வைக்கப்படும். அதனால உள்ள இருக்கிறவ சொல்றா, நாம் என்ன அரசியல் கட்சியா நடத்திட்டு இருக்கோம், சில ஆயிரம் பேர்கள் தான் வந்திருக்கா. உண்மையா பொழுது புலர்ந்திருந்தது விடிஞ்சிருக்குன்னு சொன்னால் 10-15 லட்சம் பேர் இருக்கோம்னா அத்தனை பேரும் வந்திருக்க மாட்டோமா? எப்போது அவர்களெல்லாம் இன்னமும் வரவில்லையோ, எப்போது சில ஆயிரம் பேர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்களோ, இதை விட என்ன அத்தாட்சி வேண்டும்? இன்னமும் பொழுது புலரவில்லை, பொழுது இன்னமும் விடியவில்லை என்பதற்கு அப்படின்னு கேட்டா. உடனே வெளியில இருக்கிறவ அப்படி இப்படி அப்படிமா பார்த்துக்கிறா. ஆமா, அவ சொல்றது சரிதான், சில ஆயிரம் பேர்கள் தான் வந்திருக்கும், அதை வச்சுட்டு அவ இப்படி ஒரு போடு போட்டுட்டா, இன்னும் பொழுதே புலரலைன்னு சொல்றாளே, இன்னும் பல பெண்களை எழுப்ப வேண்டி இருக்கிறது, இன்னும் மாமான் மகளை எழுப்ப வேண்டியிருக்கு, அருங்கலமாயிருப்பவளை எழுப்ப வேண்டியிருக்கு, குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி இருக்கிறாள், நற்செல்வன் தங்கை, அவ என்ன பாடுபடுத்த போறாளோ தெரியல, போதரை கண்ணினாயின்னு ஒருத்தி இருக்கா, நாவு படைத்தவள் பேசக்கத்தவள் நங்கை, அவளை போய் நாம எழுப்ப வேண்டியிருக்கு, இளங்கிளி வரைக்கும் போகணும். இன்னும் இத்தனை பேர் இருக்கா, இவ வீட்டு வாசல்லையே இத்தனை காலதாமதம் ஆச்சுதுன்னு சொன்னால், இவளே இந்த பாடுபடுத்துகிறான்னு சொன்னால், மீதி பேரெல்லாம் நம்ம என்ன பாடுபடுத்த போகிறார்களோ அப்படின்னு நினைச்சுண்டு அவ கேட்டதற்கு சமாதானம் சொல்லுவோம் என்று தயாராகிறார்கள். அவளுடைய கேள்வி என்ன? பல லட்சம் பேர்களாய் இருக்க சில பேர் மட்டும் வந்திருக்கிறார்களே ஏன்? அதுக்கு பதில் சொல்றா, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து. பெண்ணே, நீயே சரியாக சொன்னாய், நாம பல லட்சம் பேர்கள் இருக்கிறோம்னு சொன்னாய்ப்பார். பல லட்சம் பேர்கள் இருந்தால் அதுல ஒரு குறை உண்டு. என்னன்னா, யார் வந்தா யார் போனான்னு யாருக்கும் தெரியாது. கூட்டம் கூட்டமா போகிற போது கோதுகலமுடைய பாவை வந்தாளா, நாயக பெண் பிள்ளை வந்தாளா, பிள்ளாயின் அழைக்கப்பட்டவள் வந்தாளா, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவளும் வந்திருப்பா அப்படின்னு நினைச்சுட்டு போறோம் இல்லையா? அவர்களும் நிச்சயமாக வந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோட புறப்படுவது அப்படிங்கிறது உண்டு. ஒரு ரயில் பயணம் குடும்பத்தினர், அதாவது பெரியப்பா சித்தப்பா அத்தை இப்படி இருக்கிற அத்தனை பேருமா சேர்ந்து போறான்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் வந்தாச்சு. அதுல ஏதோ ஒரு குடும்பம் மட்டும் அவர்கள் குடும்பத்தையே சார்ந்த கிளை குடும்பம், அந்த குடும்பத்தினர் இன்னும் வரல. இதோ வந்துருவான்னு பிளாட்ஃபாரத்தில் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ட்ரெயின் கிளம்புற நாளை ஆயிடுத்து. ட்ரெயின் அப்பதான் மெதுவா மூவ் ஆக தொடங்குறது. உடனே எல்லாம் இப்படி அப்படி பாப்பா, சரி நீ ஏறு, அவ வரலன்னா என்ன பண்றது, போன் பண்ணி பார்க்கலாம், இதோ வந்துட்டே இருக்கோம் 2 நிமிஷம், இப்பதான் 2 நிமிஷம் முன்ன சொல்லியிருக்கா, எப்படியாவது ஏறிடுவான்னு நம்புவோம், நீ வா அப்படின்னு மொத்த பேர் இதுல ஏறிட்ட பிற்பாடு அப்புறம் போன் பண்ணி பார்த்தா அவ என்ன தெரியுமா சொல்றா, அடிச்சு பிடிச்சு இப்பதான் வந்தோம், நல்ல வேளை ட்ரெயின் கிளம்பிட்டே இருந்தது, ஏதோ ஒரு டப்பால நாங்கள் ஏறிவிட்டோம், ஏதோ ஒரு கோச்சில ஏறிவிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திண்டு அங்கே வருகிறோம், ஏன்னா வேகமா ஓடி வந்தது மூச்சிரைக்கிறது. அப்ப வந்திருப்பா ஏறி இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோட மீதி பேர் ஏறி கிளம்புறாளோ இல்லையோ. வரலன்னாலும் வேற வழி கிடையாது. அதுக்காக மொத்த பேருடைய டிக்கெட்டையும் நான் இங்க ஸ்பாயில் பண்ண முடியுமா, வேஸ்ட் பண்ண முடியுமா? ஏறி இருப்பா வந்துருவா ஒரு நம்பிக்கையோட போறாளோ இல்லையோ. அதை போல இங்க வெளியில இருக்கிறவா சொல்றா, பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான பெண் குழந்தைகளாக நாம் இருக்கிறோம், யார் வந்தா யார் போனான்னு எப்படிமா தெரியும்? அதனால எல்லாரும் கிளம்பிட்டா பாவைக்களம் நோக்கி போகுகை. அது மேல சொல்ல போற, பாவைக்களம் புக்கார்னு வரப்போறது பாருங்க. சங்கேத ஸ்தலம், நோன்பை அனுட்டிப்பதற்காக ஒரு சங்கேத ஸ்தலம் வச்சுருக்க, அங்கதான் சந்திப்பு நிகழ வேண்டும், நாம் அனைவரும் அங்கே கூட வேண்டும், அங்கிருந்துதான் கண்ணன் திருமாளிகையை நோக்கி நாம புறப்பட்டு போக வேண்டும் என்று ஏற்கனவே இவர்களுக்கு இடையிலே பேச்சு. அதனால மீதி பெண்கள் எல்லாம் அந்த இடத்தை நோக்கி சென்றார்கள் அப்படின்னு சொன்னா பாருங்க. உள்ள இருக்கிறவளுக்கு கோபம் வந்துருத்து. ஓஹோ, நான் வந்தேனா வரலையான்னே தெரிந்து கொள்ளாமல் சில பேர் இப்படித்தான் வாக்குவாதம் பண்றதுன்னு வந்துடுத்துன்னா அதுக்கு தயாரா இருப்பா, இன்னைக்கு வரட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்பா. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப கோபம் வந்துடுவோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கத்திட்டே இருப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒன்றும் பெரிய உரத்த குரல்ல அதை சொல்லலை, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். சில பேர் அப்படித்தான், குரலே பெருசாத்தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படியே விண்ணதிர்றா போல மண்ணதிர்றா போல ஓன்னு கத்திட்டே இருப்பா. சில பேர் எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி சன்னமான குரல்ல பேசிட்டு போயிட்டே இருப்பா.
இது அவரவர்களுடைய இயல்புன்னு வச்சுக்கோங்க. ஓஹோன்னு உறக்க பேசுவது சில பேர் இயல்பு, சன்னமான குரல்ல பேசுவது சில பேர் இயல்பு, பேசாமலே இருப்பது சில பேர் இயல்பு, வளவளான்னு பேசுறது சில பேர் இயல்பு. இப்படி பல வகைப்பட்டவர்களை நாம பார்க்கிறோம் இல்லையா? அதனால சில பேருக்கு கோபம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். நாம சொல்லாததை கூட சொன்னதாக பிடித்து கொண்டு ஆட்டம் போடுவார்கள். கொஞ்சம் அமைதியா இருங்களேன்னு நீங்க சொன்னதுதான் தாமதம். உடனே எதற்கு என்ன தெரியுமா கேட்பா, நான் என்ன பிடாரியா, என்ன பிடாரின்னு சொல்றீங்களான்னு கேட்பான். இவருக்கு பிடாரினாலே என்னன்னு தெரியாது. அவர் வாயில கையை வச்சுட்டு ஐயோ அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லவே இல்லையா, பின்ன அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறார், ஓஹோ அமைதியா இல்லைன்னா தான் அது பிடாரி போல் இருக்கு. அப்ப பிடாரினா அமைதி இல்லாமல் இருப்பது அப்படின்னா அப்பதான் அவருக்கு தெரிய வருகிறது. அவ பாக்குறவாக்கெல்லாம் சொல்லுவா, என்னை பார்த்து பிடாரின்னு சொல்லிவிட்டாருன்னா அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. நீ சொன்னியா இல்லை, அமைதியா இருன்னு சொன்னியா இல்லையா? அது கண்டிப்பா சொன்னேன். அது கூட நீங்க சொல்ற மாடுலேஷன்ல நான் சொல்லவே இல்லை. அமைதியா இரு அப்படியா நான் சொன்னேன்? கொஞ்சம் அமைதியா இருங்கோன்னு தானே சொன்னேன். பாருங்க பாருங்க இப்ப சொல்லி காட்டுறாரு. உங்க எதிரையே சொல்றாருன்னா, நீங்கள் பார்க்கும் போதே சொல்றாருன்னா பார்க்காத போது எப்படி சொல்லி இருப்பார்? அதனால சண்டை பிடிக்கிறதுன்னு வந்துடுத்துன்னா சில பேர் அதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள். நாம சொல்லாத வார்த்தைகளை எல்லாம் நாம் சொன்னோங்கிற நம்பிக்கையை நமக்கே அவர்கள் திணித்து விடுவார்கள். இப்போ எங்கோ தங்குகிற இடத்துல ஒரு இடத்துல முதல்ல வாயை கொப்பளிக்கும் போது தண்ணீர்ல ஏதோ ஒரு கெட்ட வாசனை வந்தது. முதல்ல எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல தங்கி இருக்கோம், நாம் அதை பத்தி எதுவும் பேசக்கூடாது. நமக்கு தான் அப்படி தெரியறது போல் இருக்கு. இந்த நமக்குத்தான் அப்படி தெரியறது போல் இருக்குன்னு நான் ஏன் தெரியுமா நினைச்சுட்டேன்? நம்மள வீட்டுல எப்பயும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. ஏதாவது நாம இதுல இது சரியில்லைன்னு சொன்னா உனக்கு இதே வேலை அப்படின்னு விடுவான். உனக்கு இதே வேலை, எங்களுக்கெல்லாம் நன்னாத்தான் இருக்கு. இப்ப சாதமே சமைத்து நமக்கு அதை பரிமாறினார்கள்னா அது சாப்பிடும்போது சாதம் கொஞ்சம் அழிஞ்சு போடுத்து அப்படிங்கிறோம். இல்லைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் தளிகை ஆக வேண்டும், இன்னமும் கொஞ்சம் வேக வேண்டும், கொஞ்சம் முன்னமேயே எடுத்து விட்டார் போல இருக்கு, கடிச்சா ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு வருகிறது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, உனக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொல்லிடுவா. அது நாளாவட்டத்துல என்ன ஆகி போச்சுன்னா நம்ம புத்தி இருக்கு பாருங்க, அது நமக்கே சொல்லிட்டே இருக்கும், ஆமாம் போல் இருக்கு, நமக்கு இதே வேலை போல் இருக்கு, மீதி பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது, நமக்கு தான் இதெல்லாம் சட்டு சட்டுன்னு தெரியறதுன்னா அவ சொல்றது சரியா இருக்கும், இது நமக்குத்தான் அப்படி தெரிகிறது போல் இருக்குன்னு நாமே நம்ப ஆரம்பித்து விடுவோம். அப்போ ஒரு நாள் 2 நாள் போச்சு, இன்னும் 2 பேர் சொல்ல ஆரம்பித்தா, என்னமோ ஜலத்துல வாசனை வரா போல இருக்கு, ஒரு துர்நாற்றம் வருகிறா போல இருக்கு. நான் அப்ப கை கூப்பின்னு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சுதா? எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சுது. அப்ப ஏன் நீ சொல்லலைன்னு கேட்டா, ஐயோ வீட்டுல இந்த மாதிரி சொல்லி சொல்லித்தான் என்ன ஆகி போச்சு, உனக்குத்தான் இப்படி எல்லாம் தோன்றுகிறது, இன்னமும் உங்ககிட்ட தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை நமக்கு இருப்பதாக நாமே நம்ப ஆரம்பித்து விடுவோம். இந்த உலகம் அதிலே தேர்ந்தது. உங்களுக்கு இல்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இருப்பதாக உங்களுக்கே உணர்த்துவது இருக்கு பாருங்க, அந்த கலையிலே உலகம் ரொம்பவும் தேர்ந்தது. அதுவும் மொபைல் போன் ரொம்ப ரொம்ப அதிலே தேர்ச்சி பெற்றது. அது திறந்து பார்த்தோம்னா அதில் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, உடனடியாக மருத்துவரிடத்தில் ஓடுங்கள் அப்படின்வா. ஐயோ அது எல்லாமே இருக்கா போலவே இருக்கும், உண்மையில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதை பார்த்தப்பறம் நமக்கு இது இருக்கிறதோ, நமக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தானே செய்கிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே விதைத்து, அவநம்பிக்கையை நமக்குள்ளே விதைத்து, இது நம்பிக்கையா இது? அதனால சில பேர் அதுல தேர்ச்சி பெற்றவர்கள், சண்டை போடுவதிலே வல்லவர்கள். இந்த உள்ள இருக்கிறவ அதைத்தான் சொல்லிட்டா. மீதி பேரெல்லாம் எங்கன்னு நான் கேட்டேன், அவள்லாம் கிளம்பி போயிட்டான்னு நீங்க சொல்றீங்கோ, நான் வந்தேனா வரலையாங்கிறத பத்தின விசாரம் அவர்களுக்கு இல்லவே இல்லை, உங்களுக்கு நான் ஒரு பொருட்டே இல்லை, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவா சொல்றா, பெரிய கூட்டமா இருக்கிறதுனால யார் வந்தா யார் போனான்னு தெரியல, பாதி தூரம் போயிட்டே இருக்கிறச்சேதான் எங்களிலே சில பேர் ஒரு குரல் கொடுத்தோம், இந்த கோதுகலமுடைய பாவை வந்தா போல தெரியலையே அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தோம். உடனே பக்கத்துல இருக்கிற வாளெல்லாம் விசாரிச்சுண்டா, யாத்திரைக்கு போறவா ஒரு இடத்துல இறங்கி பெருமாளை சேவிச்சுட்டோ திரும்பவும் பேருந்துக்கு வந்து உட்கார்றானா, அப்ப அந்த ஆர்கனைசர் அந்த பஸ்ஸில் அந்த கம்பியை பிடிச்சுன்னு இப்படி எட்டி பார்த்துட்டே ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தவாளாம் வந்துட்டாளான்னு பாருங்கோ. உடனே எல்லாரும் பதிலே சொல்லல, வந்தாச்சுன்னு பாதி பேர் சொன்னா, சில பேர் வாய் மூடிட்டு இருந்தா. பஸ் கொஞ்சம் தூரம் போச்சு. அப்ப யாரோ ஒருத்தர் சொன்னார், இந்த கடைசியில ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு, அவர் காணுமே, அவர் எங்கன்னே தெரியலையே அப்படின்னா, நான் தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறவா வந்துட்டாளான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேனே, அவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா யாரோ ஒரு அம்மா உட்காந்துருந்தா. ஏமா நான் தான் சொன்னேனே. அவ சொன்னா, நீங்க சொல்லலன்னு நான் சொல்லவே இல்லையே, நீங்க சொல்லணுமா வேண்டாமா? அப்ப யாரும் இல்லை, என் பக்கத்துல இருந்தவரை காணும்னா அவரை இறக்கி விடுறதுக்கு தான் நான் வந்தேன்னால, அவரை எங்கேயாவது கழற்றி விடுறதுக்கு தான் நான் அழைச்சிட்டே வந்தேன், அப்புறம் நான் எதுக்கு அவர் இல்லைன்னு சொல்ல போறேன்? அதை போல இந்த இடத்துல இந்த பெண்கள் எல்லாம் போன உடனே பேசிட்டு இருந்திருக்கா.
கோதுகலமுடைய பாவையை காணவில்லை. உடனே நாங்க என்ன தெரியுமா பண்ணிட்டோம், இப்ப நாங்க சொல்ல போற விஷயம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்ணே, நீ முதல்ல கோச்சிட்டுட்ட, நான் வந்தேனா வரேனா வரலையான்னு தெரியாமலே நீங்கள் புறப்பட்டு விட்டீர்களான்னு கோபித்துக் கொண்டாயே. நாங்கள் செய்த செயலை சொல்லுகிறேன், உனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். நீ வரலன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஸ்டாப்னு கையை காட்டிட்டோம். கோதுகலமுடைய பாவை வரவில்லை, அவள் வந்தால்தான் மேலே நாம் நகர்ந்து போவது அப்படின்னு தீர்மானித்து கொண்டு மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து போய்கொண்டிருந்தவர்களை போகாமல் ஓரிடத்திலே தேக்கி வைத்திருக்கிறோம், நிறுத்தி வைத்திருக்கிறோம். சில பேர்கள் மட்டும், சில 1000 பேர்கள் மட்டும் அவளை அழைத்து கொண்டு வருவதாக புறப்பட்டு வந்தோம். அதாவது உன்னை அழைத்து கொண்டு வருவதாக புறப்பட்டு வந்தோம். நீயும் வந்தையானா உன்னையும் அழைத்து கொண்டு போய் அந்த திரளிலே நீயும் சேர்ந்த பிற்பாடுதான் மேலே இன்னொரு அடி எடுத்து வைத்து அந்த கூட்டம் செல்லும். இப்படி சொன்ன உடனே கொஞ்சம் தனக்கு ஆஸ்வாசமாக அவள் உணர்ந்தாள். பரவாயில்ல, நம்முடைய முக்கியத்துவம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம். காஞ்சி பிரதிவாத பயங்கரம் மகாவித்வான் கீர்த்திமூர்த்தி அண்ணங்கராச்சாரிய சுவாமின்னு திருநாமம் படைத்தவர். அவர் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அவரை பத்தி சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு தேவாதி தேவனைன்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ, இந்த பாசுரத்திற்கு அவரை ஸ்மரிப்பது சால பொருத்தமானது. ஏன் அப்படின்னா அவருடைய வைபவம்ங்கிறது இருக்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய என்சைக்ளோபீடியான்னு கொண்டாடப்பட்டவர். அவருடைய ஏத்தம் என்னன்னா, சின்ன வயசுல நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். இப்ப இந்த பகல் 10 ராப்பத்து நடக்கிறது இல்லையோ, பகல் 10 ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கராஜஸ்தவ கோஷ்டின்னு நடைபெறும். பராசர பட்டர் அருளி செய்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை ரொம்ப ஆச்சரியமாக அங்கே ஸ்ரீரங்கநாதனுக்கும் ஆழ்வார்களுக்கும் முன்பாக அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லுவர்கள். அதை சொல்லுவர்கள்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன், அனுசந்திப்பர்கள்னு சொல்ல வேண்டும். ஏன்னா உயர்ந்த விஷயம் இல்லையோ, ஏதோ பேசுற பேச்சு நீ சௌக்கியமா நான் சௌக்கியமானு பேசுறா போல பேச்சாது, ரொம்ப வசந்த வாக்கியங்களும் இல்லையோ. அனுசந்திப்பர்கள் அதை சொல்லும் போது கேட்கறதுக்கு அத்தனை ரம்யமா இருக்கும். நாம எல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்தோ இங்க இருந்தெல்லாம் போனோம்னா அந்த ஸ்தோத்திரம் எல்லாம் அப்படியே முழுக்கெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ இங்கொன்னும் அங்கொன்றுமாக சில ஸ்லோகங்கள் வேணும்னா தெரியுமே தவிர ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்த்தியாக வருமானால் தேவப்பெருமாளை பற்றிய வரதராஜஸ்தவமே பூர்த்தியா வரல. இதுல ஸ்ரீரங்கநாதனை பற்றிய ஸ்ரீரங்கராஜஸ்தவமா நமக்கு பூர்த்தியா வரப்போறது. அது இன்றைய காலகட்டம். அன்னைக்கும் அப்படித்தான். இந்த பக்கத்துல இருக்கிறவாளுக்கு பெருசா அந்த ஸ்தோத்திரம் தெரியாது. கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி கிட்டத்தட்ட 10 வயதிற்கு உட்பட்டவர், 7-8 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை காஞ்சிபுரத்திலிருந்து அத்தியன உற்சவத்தை பகல் 10 ராப்பத்து உலகமடங்க நடந்தாலும் திருவரங்கத்திலே நடக்கின்ற உற்சவங்களுக்கு ஈடாகுமோ? அந்த உற்சவங்கள் அந்த ஊருக்கென்றே பிரத்யேகமாக ஏற்பட்டிருக்கிற உற்சவங்கள். அந்த ஊருக்கு சுவாமி போயிருக்கார். சின்ன பிள்ளை அழகா குட்டை கட்டி கொண்டு, அப்படிலாம் சொல்லுவா, குட்டை கட்டிட்டு கோயிலுக்கு போன்வா. சின்ன வேஷ்டி, இந்த குழந்தைகளுக்குன்னு இருக்கிற அந்த சிறிய வேஷ்டி இருக்கு பாருங்க, அதை கட்டி கொண்டு ஒரு உத்தரியம் கட்டிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அந்த நாள்ல பிரம்மச்சாரி பிள்ளைகள் கோயிலுக்கே போனாலும் ஒரே ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் கோயிலுக்கு செல்லுவார்கள். சன்னதிக்கு போயிட்டார், கையை கட்டிட்டு இந்த குழந்தை நிற்கிறது. ரொம்ப அழகா அந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவ கோஷ்டி ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே அப்படின்னு தனியனை எல்லாரும் சேவிக்கிறார். அப்பவே கம்பீர துவனியோடு கைகளை அப்படி கட்டிக்கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எட்டி பார்த்து கொண்டு, சில குழந்தைகள் ஆர்வ மிகுதியில் என்ன பண்ணுன்னா ரொம்ப உறக்க சொல்ல வேண்டும், நம்முடைய குரல் நன்றாக கேட்க வேண்டும்னு ஆசை கொள்ளும். ஆசை இருக்கிறது மட்டும் போராது, நன்னா சேவிக்க தெரிஞ்சாத்தான் அத்தனை பெரிய குரல் எடுக்க முடியும். இல்லைன்னா பிழை செய்தால் அகப்பட்டு கொள்ளும். ஒரு தடவை 2 தடவை பிழை பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை சுத்தி இருக்கிற பெரியவா அப்படி கை காட்டுவா. ஏன்னா தப்பா சொல்றேன், சந்தை சொல்லியிருக்க இன்னும் சரியா தீர்வை சொல்லலை, திருவை சொல்லலை போல் இருக்கு, நல்லா மனப்பாட ஆட்டம். அது வரைக்கும் நீ இப்படி உறக்க கத்தி அதுல தப்பு வேற பண்ண ஆகில் எங்களுக்கும் பிழை வந்துவிடும். சந்தேகம் கவலை பாஞ்சிடும் இல்லையோ. அதனால இப்படி கையை காண்பிச்சிருவா. எப்போ உங்களுக்கே ஒரு திடமான நம்பிக்கை இருக்கிறதோ, நன்னா கத்துண்டாச்சு, மனப்பாடமா தெரியும், எங்கும் பிழை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற அளவிலே நீங்கள் தயாராக இருந்தால்தான் பெருங்குரல் எடுத்து நீங்கள் அந்த கோஷ்டியிலே கலந்து கொள்ள இயலும். சுவாமி உறக்க செவிச்சுட்டு இருக்கார். சுத்தி இருக்கிறவா பார்த்தா சரி, முதல்ல இந்த பட்டர் தனியன் மட்டும் தெரியும் போல் இருக்கு, சின்ன குழந்தை ஆர்வ மிகுதியில எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு தெரியல இந்த பிள்ளை அப்படின்னு அவளுக்குள்ள அப்பவே ஆச்சரியம் ஏற்பட்டதான். இதெல்லாம் தானே எழுதிய தன் சரிதைங்கிற அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அதில் அவரே எழுதி வச்சிருக்கார்.
அதில் அவர் சொல்றார், நான் ஒரு ஸ்லோகமா சேவிக்க ஆரம்பிச்சேன். ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்த்தியாக சேவித்துக் கொண்டிருந்தேன். அத்தனை பேர் பார்வைகளும் என்னையே பார்த்து கொண்டிருந்தன. சுவாமியினுடைய எழுத்தினுடைய வைபவம் எப்படிப்பட்டதுனால், சில பேருக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அவ எழுத்தை நீங்க படிக்கிறச்சேவே அது காட்சிகள் ஓடுறா போல கண் முன்னே விரியும். அது பெரிய அதிசயம். நீங்கள் 1000 பேசலாம், ஆனா பிரதிமா பயங்கரம் சுவாமி அடிக்கடி சாதிப்பறான், பேசுவது பெரிய கலை, அதை யாரும் மறுப்பார் இல்லை. ஆனா எழுத்துத்துறைன்னு ஒன்று இருக்கிறது பாருங்கள், அது அனைவருக்கும் வசப்படாததொன்று. அது வசப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் உலகமே உங்களுக்கு வசப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அதுல 2த்துலயும் சாமர்த்தியம் பெற்றவர்கள்னா சில பேரைத்தான் சொல்ல முடியும். எத்தனையோ உபன்யாசகர்கள், எத்தனையோ வாக்வன்மை படைத்தவர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். பேசுறவா அத்தனை பேருக்கும் எழுத தெரியும்னு சொல்ல முடியாது. எழுத்துலகிலே தேர்ச்சி பெற்ற பல பேர் இருப்பா, பேச ஆரம்பிச்சா ஒண்ணுமே புரியாது. அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள். அப்ப பேச்சு திறமை இருக்குன்னா எழுத்து திறமை தள்ளியே நிற்கும். எழுத்து திறமை கை வந்திருக்கிறதுன்னா பேச்சு திறமை அது எங்கோ ரொம்ப தள்ளி நிற்கும். இந்த 2ம் ஒருங்கே சேர பெற்றமை அது ஒரு சிலருக்கே வாய்த்திருக்கிற பாக்கியம். அந்த பாக்கியம் வாய்க்க பெற்றவர்களுக்குள்ளே அக்ரகண்யராய் நித்தியமும் பூஜிக்க தகுந்தவராக ஒருவரை சொல்ல முடியும்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் காஞ்சி பிரதிபாத பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி. மகா வித்வான். அவருக்கு இருக்கிற ஏத்தம் இன்னொருத்தருக்கு இல்லைங்கிறத உறுதிப்பட சொல்லலாம். அந்த குழந்தை சிறிய வயசுல ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை சேவிக்கிறார் பாருங்க. ஓஹோன்னு சேவிச்சுட்டு இருக்கார். கோஷ்டி முடிஞ்சது. சுவாமி எழுதுறார், அத்தனை பேரும் எங்கிட்ட ஓடி வந்துட்டான்னு எழுதுறார். இந்த குழந்தை கிட்ட மொத்த பேரும் ஓடி வந்துட்டாளாம். நீ யாரு, எந்த ஊருன்னு கேட்டிருக்கா. இவர் ரொம்ப கம்பீரமா, அடியேன் காஞ்சிபுரத்தில இருந்து வந்திருக்கேன், பிரதிவாதி பயங்கரம் திருவம்சத்தை சேர்ந்தவன், காஞ்சி தேவப்பெருமாளுக்கு தொண்டுகள் புரிகிறவன். சின்ன குழந்தை, நீ எங்கே இருந்து கத்துண்ட ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை அப்படின்னு அவ கேட்டா பாருங்க. இவர் பதில் சொன்னாரா, ஸ்ரீரங்கராஜஸ்தவம் மட்டுமே அன்று, பஞ்சஸ்தவங்களும் நமக்கு வாச்சோ விதேயம். வேதாந்த தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் வாச்சோ விதேயம். அதுக்கு மேல என்னென்ன ஆச்சாரியர்கள் என்னென்ன ஸ்துதி கிரந்தங்களை ஸ்தோத்திர கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார்களோ அவற்றை எல்லாம் நான் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். தன்னுடைய தகப்பனாராலே சிக்ஷிக்க பெற்றவர். சுவாமியினுடைய 14 ஆண்டுகள் வரைக்கும் தான் அவருடைய திருத்தகப்பனார் இருந்தார், அப்பா இருந்தார். அவர் எழுதுறார், தன்னுடைய தகப்பனாரை பத்தி எழுதுறார், அப்பா என்னிடத்துல ரொம்ப அன்பானவர். எத்தனை அன்பானவர்னால், நான் பிழை செய்தால் என்னை திருத்துவதற்கு அவர் போராடுவார். எப்படி போராடுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார். தாம்பு கயித்தை என்னுடைய இடுப்புல கட்டிட்டு கிணற்றிலே என்னை தோய்த்து எடுப்பார்னு எழுதுறார். இப்ப கேட்டா நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால தான் ஒரு உபன்யாசத்தில் அடியேன் சொன்னேன், நமக்கு நிஜமாகவே அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் வேணும்னு சொன்னால் அவர் திருமாளிகை கிணத்து தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே போதும். ஏன் அப்படின்னா, அவர் அதுல நன்னா முழுக்க தோய்ச்சிருக்கார் அவ அப்பா. ஆனா சுவாமி எழுதுறார், ஆனா இந்த அப்பா பெரிய கொடுமையானவர்னு யாரும் நினையாதீர்கள். இந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கு அவர் எடுத்த முயற்சிகளே காரணம் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு இன்னொன்னையும் அவர் சொல்றார். ஒரு சமயம் என்னாச்சு, நான் சின்ன குழந்தை, எனக்கு அவசரமா பின்பக்கம் போகணுமா இருந்தது. அதனால பின்பக்கம் போனேன். சிறுநீர் கழித்து விட்டு வந்தேன். கை கால் அலம்புறதுக்கு சோம்பேறித்தனம். அவர் அப்படியே எழுதுறார், சின்ன குழந்தையா இருந்ததுனால கை கால் அலம்பி வாயை கொப்பளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், தூக்க கலக்கம் வேற. இந்த பாதி ராத்திரியில குழந்தைகள் அப்படித்தான் வந்துருத்துனா சிரமப்படுறதோ இல்லையோ, இந்த குழந்தைகள் என்ன பெரியவர்கள் என்ன தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னே அதை வச்சிருக்கா அப்படின்னு விடுவா. அதுக்கு வேற 1 தடவை 2 தடவை எழுந்துக்க வேண்டியிருக்குன்னு பெரியவா அங்கலாய்த்து கொள்கிறார்களோ இல்லையோ. இவர் எழுதுறார், நான் சின்ன பிள்ளை போனேன், கை கால் அலம்பாத வாயை கொப்பளிக்காத வந்துட்டேன். அப்பா வந்து கேட்டார், கை கால் அலம்பி வாயை கொப்பளித்தாயா? கொப்பளிச்சுட்டேன் அப்படின்னு தூக்கத்திலே சொல்லியிருக்கார். அந்த பையனை தட்டி எழுப்பி, குழந்தைய தட்டி எழுப்பி, கையை பிடிச்சிருக்கா, எங்க கொப்பளிச்ச இடத்த காட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கொப்பளிச்சாத்தான இடத்த காட்டுறதுக்கு இங்கதான் அங்கதான் பொய் சொல்றையான்னு சொல்லிட்டு 3 நாட்கள் மாட்டு தொழுவத்திலேயே அந்த பிள்ளையை உட்காந்து வச்சுட்டார். சாப்பாடெல்லாம் அங்கேயே தரப்படும், வீட்டுக்குள்ளே வந்தாயாகில் பார். சுவாமி எழுதுறார், இப்படி நடத்தினதுனால தான் அதுக்கப்புறம் கை கால் கழுவாமல் இருக்கக்கூடாதுங்கிற புத்தியே எனக்கு ஏற்பட்டதுங்கிறார். இந்த கடுமையான தண்டனை அது கிடைச்சப்பறம் என்ன தெரியுது, இனிமே இந்த தப்ப வாழ்நாள்ல நாம செய்யவே கூடாது அப்படின்னு தெரிந்து கொண்டேன். அத்தனை வைபவம் மிக்கவர். ஸ்ரீரங்கத்துல போய் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை ஆச்சரியமாக சேவித்தவர். அவர் பெருமையை ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருளும்னு பாசுரத்தில் இருக்கும் இல்லையோ. அவருடைய இறுதி காலம் 92 93 திருநட்சத்திரங்கள் வாழ்ந்தவர். அந்த தருணத்திலே அவரிடத்திலே கேட்கப்பட்டது, எத்தனையோ பெருமைகளை நீர் சம்பாதித்து விட்டீர்,
நீர் சம்பாதித்த பெருமைகளுக்குள்ளே தலையாய பெருமை என்று எதனை எண்ணுகிறீர்? நிறைவேறாத ஆசை என்று ஏதாவது இருந்ததாக சொல்லுங்கோள். இப்படி 2 விஷயம் கேட்கப்பட்டது. எது தலையாய பெருமை? அவர் சொன்னார், தேவப்பெருமாள் சந்நிதியிலே அத்தியாபகன்கிறது எனக்கு பெருமைன்னார். அடுத்தது நிறைவேறாத ஆசை, திருவரங்கத்திலே அரையர் சேவை பண்ணுகிற குலத்திலே ஒரு பிறவி கிடைக்க பெற வேணும், அதுதான் என்னோட ஆசைன்னார். ஏன்னா அரையர் சேவையில அத்தனை ஈடுபாடு. அவர் பெருமை ஏன் சொல்றேன்னா, இங்க இந்த மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து, இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் காட்டுறார். போவான் போகின்னாரை போகாமல் காத்துன்னா என்ன அர்த்தம்? போயின்னு இருக்கிறவாளை போகாமல் தடுத்து அப்படின்னு பொருள். ஏன் தடுத்தார்கள்? இன்னும் கோதுகலமுடைய பாவை வரல, அவ வந்தாத்தான் சேர்ந்து போக வேண்டும் அப்படின்னு அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். இந்த இடத்திற்கு ஒரு ரசமான ஒரு ஐதிஹ்யம் காட்டுகிறார். ஐதிஹ்யம், இது ஒரு காலத்திலே இப்படி நடந்தது என்று ஒரு நிகழ்ச்சியை எடுத்து சொல்லுவது, அதுக்கு தான் ஐதிஹ்யம்னு பேரு. அது தமிழ்ல எப்படி மாத்திடுவா தெரியுமா? ஐதீகம்னுவா. கோயில்ல இன்னைக்கு என்ன விசேஷம்னா, இன்னைக்கு விளக்கெல்லாம் ஏத்துவா, என்ன அது ஏதோ ஐதீகம். அது ஐதீகம்னா இது என்ன சொல்றோம்னு இவருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஐதிஹ்யம்னா இது இப்படி நடந்ததுன்னு எடுத்து சொல்லுவது. இதி அப்படின்னு சொல்லி இங்கனம் நடந்ததுன்னு ஒரு விஷயத்தை சொல்றோம் பாருங்க, அது ஐதிஹ்யம். அவர் ஒரு ஐதிஹ்யம் காட்டுறார். ராமானுஜருக்கு முன்பிருக்கிற ஆச்சாரியர்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. ராமானுஜருங்கிறவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முக்கியமான ஆச்சாரியர். அது நேற்றுக்கே பார்த்தோம். ஒரு மத்திய மணியாட்டம், நாயக கல்லாட்டம் இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். அந்த ராமானுஜர் முக்கியமான ஆச்சாரியர். அவருக்கு முன்பிருக்கிற ஆச்சாரியர்கள், ராமானுஜருக்கு முன்னாடின்னு சொன்னா பெரிய நம்பி இருக்கார், ஆளவந்தார் இருக்கார், மணக்கால் நம்பி, உய்யக்கொண்டார், நாதமுனிகள், நம்மாழ்வார், இப்படி குருபரம் போறதொல்லியோ. ராமானுஜருக்கு பின்பிருக்கிற ஆச்சாரியர்கள்னா எம்பார்வட்டர், நஞ்சியர் நம்பிள்ளை, வேதாந்த தேசிகன், மணவாள மாமனிகள், பிள்ளலோகாச்சார், பல பேர் இருக்கா. முன்பும் பின்புமாக ஆச்சாரியர்கள் பல பேர் இருக்காளோ இல்லையோ. இதுல வேடிக்கை என்னன்னா, ராமானுஜ சம்பந்தத்தால் தான் அத்தனை பேருக்கும் முக்தி. ராமானுஜருடைய சம்பந்தத்தால் தான் பின்புள்ளாருக்கு முக்தி. இது நமக்கு புரிகிறது. எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம், அதனால் தான் நமக்கு மோட்சம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பஞ்சசம்ஸ்காரம்னு ஒரு கிரமம் உண்டு. ஐஞ்சீர் சடங்குன்னு அதற்கு தமிழிலே பெயர். 5 வகை சடங்குகள் அதிலே உண்டு. தாபம், புன்றம், நாமம், மந்திரம், யஜ்ஞம் அப்படின்னு 5 சொல்லுவார்கள். முதல்ல ஆச்சாரியன் என்ன பண்றார்? சங்க சக்கரங்களை நன்னா பழுக்க காய்ச்சி அதை நம்முடைய தோள்களிலே ஒற்றி கொடுப்பார். வலத்தோளிலே சக்கரமும் இடது தோளிலே சங்கமும் பொறிக்கப்படும். இது முதலாவது சம்ஸ்காரம், சடங்கு. இது ஆச்சுன்னா அவரே திருமண குழைச்சுண்டு வந்து நமக்கு நெற்றிக்கு இட்டு விடுவார். அது 2வது சம்ஸ்காரம். 3வது தாஸ்ய நாமம் கொடுப்பார். அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் மதுரகவிதாசன், அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவதாசன், அடியேன் ஸ்ரீனிவாசதாசன், இப்படியெல்லாம் நமக்கு ஒரு தாஸ்ய நாமங்கிறது தரப்படும். அது 3வது சம்ஸ்காரம். ஆச்சாரியர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த உடலுக்கு தரப்பட்டிருக்கிற பெயர் இந்த உடலோடே போகும். அதை பெருசா தெரிஞ்சு வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? அழியாத ஆன்மாவின் பெயரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அழியாத ஆன்மாவின் பெயர் நான் அடியவன், தொண்டன், அடிமை. இதைத்தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அது 3வது சடங்கு. 4வது நமக்கு மந்திரங்களை பற்றிய அறிவை நல்குவார். திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். 4ஆச்சா? 5வது நம்மளை பக்கத்தில் கூப்பிடுவார். விழுந்து பெருமாளை சேவிங்கோன்னுவார். அவர் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணுவார். இந்த ஆத்மா உனக்கு பல்லாண்டு பாடுவதற்கு தகுதி படைத்து விட்டான். நன்னா கேட்டுக்கோங்க. ஏதோ மோட்சத்துக்கு போறதுக்கு இல்லை வேற ஏதாவது சம்பாதிப்பதற்காக பஞ்சசம்ஸ்காரங்கிறது ஏற்பாடு செய்யப்படவில்லை. உனக்கு பூஜைகள் செய்வதற்கு இவனுக்கு தகுதி ஏற்பட்டு விட்டது. இதுதான் தகுதி. பஞ்சசம்ஸ்காரம் பெற்றிருக்கிறானா, உனக்கு பூஜைகள் செய்யலாம், உனக்கு பல்லாண்டு பாடலாம். இது வைணவர்களுடைய நம்பிக்கை. இந்த ஐஞ்சீர் சடங்குன்னு பண்ணுகிறோம் பாருங்கோள். இதனால ஒரு ஆச்சாரியன் நமக்கு என்ன சம்பாதித்து கொடுக்கிறான்னால், ராமானுஜரோட ஒரு சம்பந்தத்தை உண்டாக்கி கொடுக்கிறான். மோட்சத்தை நல்குகிறவர் ராமானுஜர் தான். நமக்கு நேரே சமாஸ்ரயணம் பண்ணின ஆச்சாரியர். அவர் மோட்சம் தருகிறவர் அல்லர். ஆனா அவர் தான் மோட்சம் தருகிறவர்னு சொல்லலாம். ஏன்னா மோட்சம் தருகிறவரோட சம்பந்தத்தை உண்டாக்கி தருகிறவர் அவர் தானே. அதனால் அவர் மோட்சம் தருகிறவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவரிடத்துல எனக்கு ஏதோ உதவி பெறணுமா இருந்தது. நான் பார்த்தேன். அவரை போய் பார்த்தா என் வேலையை செஞ்சிருவாரா? இவர் சொன்னார், போய் பார்த்தா செஞ்சிருவார், ஆனா பார்க்கறதான் கஷ்டம்னார். பார்த்தா வேலை நடந்துடும், ஆனா பார்க்கவே முடியாதுங்கிறது தான் நிஜம். ஐயோ, என் வேலை நடக்கணுமே, அவர்கிட்ட பணம்
பணம் வாங்கித்தான் நான் தொழிலே தொடங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். 1 கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படுறது. பார்த்தா கொடுத்துருவார். அப்ப போலாமா? பார்க்க முடியாதுங்கிறது தான் பிரச்சனை. அப்ப இன்னொருத்தர் வந்தார், நான் அழைச்சிட்டு போறேன். இவர் என்ன சொன்னார், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒன்று அழைச்சிட்டு போறேன், அவர் கண்டிப்பா கொடுத்துருவார். சொன்னபடி அப்பாயின்மெண்ட் வாங்கினார், அழைச்சிட்டு போனார், அவரிடம் பெற்று கொடுத்தார். நான் அவரை கொண்டாடுவேன், ஏன்னா எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவரை விட அதிகம் இவரை கொண்டாடுவேன். பார்க்குற பக்கத்தில் நான் என்ன சொல்லுவேன், இவர் தான் சுவாமி வாங்கி கொடுத்தார், இவர் இல்லைன்னா கிடைச்சிருக்காரு, இவர் தான் கொடுத்தாருன்னே சொல்லுவேன். இவர் தான் கொடுத்தார். அவர் என்ன சொல்வார், நான் எங்கே கொடுத்தேன், கோடி ரூபாய் கொடுக்குற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். என்னென்ன ஏதோ அவரோட நமக்கு ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் இருந்தது, சுலபமாக பார்க்குற அளவுக்கு நம்மை அவர் நடத்துகிறார். இவர் அழைச்சின்னு போனேன், அவர் கொடுத்தார். என்ன எதுக்கு சுவாமி கொண்டாடுறீர்னா, சுவாமி நீர் இல்லைன்னா நடந்திருக்காது சுவாமி, நீர் தான் கொடுத்தீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை போல இந்த ஆச்சாரியர் இல்லைன்னா ராமானுஜரோடு நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்காதே. உடையவரோட சம்பந்தத்தை அவர்தான் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ராமானுஜோ விஜயத்தை யதிராஜ ராஜா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி. ராமானுஜோ விஜயத்தே யதிராஜ ராஜகான்னு சொல்லுவார்கள். ஸ்ரீ விஷ்ணு லோகத்திற்கு வழிகாட்டி கொண்டு நம்முடைய கை விரலை பிடித்து கொண்டு நம்மை அங்கு வரைக்கும் அழைத்து சென்று திருமாமணி மண்டபத்திலே எம்பெருமானுடைய திருமடியிலே அமர்த்துகின்ற பெரும் பொறுப்பு அது ராமானுஜரை சார்ந்தது. அவருடைய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு ஆச்சாரியர்கள் நமக்கு எம்பெருமானார் சம்பந்தத்தை உண்டு பண்ணி நம்மை பெருமானிடத்திலே அழைத்து செல்லுகிறார்கள். இப்போ அந்த இடத்துல ஒரு பொத்தான அவர் தட்டினார், இங்கே ஃபேன் சுத்துறது இல்லையோ, இங்கே ஃபேன் சுத்துறதுன்னா அங்கே பொத்தானை தட்டினா தான் உண்டு. வெறும் அந்த பொத்தான், அதுதான் ஆங்கிலத்தில் பட்டன் ஆச்சு. நம்ம பொத்தான்கிறோம், அப்போ பட்டன்னா அந்த பட்டனே அந்த ஸ்விட்சை தட்டினோம்னா இங்கே ஃபேன் சுத்துறது. வெறும் ஃபேனும் ஸ்விட்சும் மட்டுமே இருந்துட்டா உடனே ஓட ஆரம்பிச்சிடுமா? இல்லையே, மின்சாரம்ங்கிறது ரொம்ப தேவையானா இருக்கு. அப்ப அந்த மின்சாரம் அதற்கு கண்டக்டர்னெல்லாம் உண்டு, அதை கொண்டு வந்து சேர்ப்பது இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்ப ராமானுஜரோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதுதான் ஆச்சாரியர் வேலை. ஸ்விட்சு ராமானுஜர் தான். அப்ப இங்கே இருந்து அந்த தொடர்பை ஏற்படுத்தி வச்சுட்டோம்னா அதுக்கு மேல நமக்கு மோட்சங்கிறது சுலபமாகிறது. இந்த நல்ல ஒரு தொடர்பை சம்பந்தத்தை ஆச்சாரியன் நமக்கு உண்டாக்கி தருகிறார். அப்ப ராமானுஜருக்கு பின்புள்ளவர்களுக்கு ராமானுஜராலே மோட்சம். ஆனா அடியேன் சொல்றச்சே என்ன சொன்னேன், முன்புள்ளவர்களுக்கும் ராமானுஜரால் தான் மோட்சம்னு. இதுல பல பேருக்கு சந்தேகம் வரும், சுவாமி பின்னாடி வந்தவாளுக்கெல்லாம் அவர் அனுகிரகத்தால மோட்சம்னா புரிகிறது, முன்புள்ளவர்களுக்கும் இவர் அவதரிப்பதற்கு முன்னமேயே அவதரித்தவர்கள் அவர்களுக்குமானா? ஆமாமா, அத திருமுடி சம்பந்தம்னுவா. பின்னாடி வந்தவாளுக்கு திருவடி சம்பந்தம்னுவா. பின்னாடி வந்தவாளுக்கு திருவடி சம்பந்தத்தால மோட்சம், முன்னாடி இருந்தவாளுக்கு திருமுடி சம்பந்தத்தாலே மோட்சம். இதைத்தான் காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி சாதிக்கிறார். போவான் போகின்னாரை போகாமல் காத்து. ராமானுஷருக்கு முன்பு அவதரித்தவர்கள் அந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் வாழ்ந்து வைகுண்டத்தை நோக்கி போனார். போவான் போகின்னாரை போகாமல் காத்து, அவர்களை எல்லாம் ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தி வைத்து விட்டார்களா? என்னன்னு கேட்டா, ராமானுஷர் அவதரிக்க போகிறார். உடனே அவள்லாம் சொன்னாளாம், அவர் அவதரிக்கட்டும், எங்களுடைய திருவடிகள் எங்களுடைய பாதங்கள் அவர் தலையிலே விளங்கும், அவரோட சம்பந்தம் ஏற்பட்டுடும் இல்லையோ. அவர் தலையில கால வச்சேன்னா அவரோட சம்பந்தம் ஏற்பட்டுடுறதோ இல்லையோ. அப்போ நான் என்ன சொல்லிக்கல, ஆச்சாரியர்கள் சொன்னதை சொல்றேன். எம்பெருமானாருடைய தலையிலே சிரசிலே அவர்கள் திருமுடியிலே அவர்கள் தங்கள் திருவடிகளை வைக்கிறார்கள்னா அப்ப இவர் சம்பந்தம் அவளுக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ. அப்ப அவ சொன்னாலாம், அந்த சம்பந்தம் கிடைத்த பிற்பாடு மோட்சலோகத்திற்குள்ளே புகுகிறோம், வைகுண்டத்திற்குள்ளே புகுகிறோம் அப்படின்னு சொன்னாலாம். பின்பு இருக்கிறவர்களுக்கு திருவடி சம்பந்தத்தாலே மோட்சம், முன்பு இருக்கிறவர்களுக்கு திருமுடி சம்பந்தத்தாலே மோட்சம். இதை சில பேர் ஆட்சேபித்தார்கள், சுவாமி பின்னாடி வரவாளுக்கு அவர் சம்பந்தத்தாலே மோட்சம்னா சரியா இருக்கு, முன்னாடி இருக்கிறவாளுக்கும் அப்படியா அப்படின்னு கேட்டா. அந்த நாள்ல கூரம், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே கூரம்ங்கிற திவ்ய கஷேத்திரம், கூரத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலம். அந்த க்ஷேத்திரத்துல கூரத்தாழ்வான் சாற்றுமறை அன்றைய தினம் கார்த்தால ஒரு சுவாமி போய் உபன்யாசம் பண்ணியிருக்கார். அவர் பேசுறச்சே சொன்னாராம், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ரொம்ப பிசகு, முன்பு இருக்கிறவர்களுக்கு அவரவர்கள் ஆச்சாரிய சம்பந்தத்தாலேயே முக்தி, பின்னாடி வரப்போற ராமானுஜ சம்பந்தத்தாலே முக்தி என்பது பிசகு, பின்னாடி வந்தவாளுக்குத்தான் ராமானுஜ சம்பந்தத்தாலே முக்தி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வந்துட்டார். இந்த மாதிரி ஒருத்தர் போய் அங்க பேசிட்டு வந்துட்டாருங்கிறது உடனடியாக யாரோ ஒருத்தர் காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சி மகாவித்வான் சுவாமியின் இடத்துல சொல்லியிருக்கார். உடனே பிரதிவாத பயங்கரன் சுவாமி அவர் புறப்பட்டு கூரத்துக்கு போனாராம்.
கூரத்துக்கு போயிட்டு கார்கால பேசியவர் பேசிய பேச்சு தவறு அப்படிங்கிறத எடுத்துரைப்பதற்காக அங்கே குழுமியிருந்த பக்தர்கள் இடையிலே வேதாந்த தேசிகனுடைய ஒரு ஸ்ரீசூக்தியை எடுத்துக்கொண்டு ராமானுஜ சம்பந்தத்தால் தான் அனைவருக்கும் முக்திங்கிறத உறுதிப்படச் சொன்னாருங்கிறார். அவரே எழுதி வைத்திருக்கிறார். தத் பாதகோட்டீரையோ சம்பந்தேன சமித்தியமான விபவான் நியாய பரிசுத்தின்னு தேசிகன் ஒரு கிரந்தம் இயற்றி இருக்கிறார். அந்த கிரந்தத்துல என்ன அருளி செய்கிறார்னால், ராமானுஜ சம்பந்தத்தால் தான் முன்பிருக்கிறவர்களுக்கும் முக்தி, ராமானுஜ சம்பந்தத்தால் தான் பின்பிருக்கிறவர்களுக்கும் முக்தி. அப்ப போவான் போகின்னாரை போகாமல் காத்து, முன்னே இருக்கிறவர்கள் போயிட்டே இருந்த வைகுண்டத்தை நோக்கி போகாமல் காத்து, ராமானுஜர் அவதாரம் பண்ற வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். இப்போ ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லுகிறேன். உலகத்திலே எந்த ஆச்சாரியரையாவது அவர் பிறப்பதற்கு தோன்றுவதற்கு முன்னமிருந்தே அவர் தொழப்பட்டாருங்கிற செய்தியை நீங்கள் கேட்டதுண்டா? ஒருத்தர் பிறப்பார், ஓஹோன்னு வாழ்கிறார், மக்களுக்காக உழைத்திருக்கிறார், சிறந்த ஆன்மீக பணி ஆற்றி இருக்கிறார்னால் அவரை மக்கள் கொண்டாடுறதுல ஆச்சரியம் இல்லை. அவர் பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அவர் தொழப்பட்டு வந்திருக்கிறார்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் எம்பெருமானார் மட்டுமே. அதனால தான் அவருக்கு பவிஷ்யதாச்சாரியர் என்று ஆழ்வார் திருநகரியிலே திருநாமம். ஆழ்வார் திருநகரியிலே ராமானுஜருடைய சந்நிதி ஸ்ரீ ராமானுஜ சதுர்வேதி மங்கலம்னு மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி பிள்ளை அந்நாளிலே ரொம்ப அழகாக அந்த இடத்தை செப்பனிட்டு உடையவருக்கென்று சந்நிதி அமைத்தார். அந்த சந்நிதியை மணவாள மாமுனிகள் பார்த்து கொண்டு கைங்கரியங்கள் செய்தார். அங்குரையும் ராமானுஜருக்கு என்ன பெயர் என்னால் பவிஷ்யதாச்சாரியர்னு பேர். அது என்ன பவிஷ்யதாச்சாரியர்னா டீச்சர் ஃபார் த ஃபியூச்சர்னு சொல்லணும். இவர் தான் எதிர்காலத்தில் வரப்போகிற டீச்சர் அப்படின்னு அந்த நாளில் பெயர் வைத்தார்கள். வருங்கால ஆசான் பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைப்பாடி ஆடி ஒளிதரக் கண்டோம்னு பாசுரம். பொலிக பொலிகவென்னு பூமகள் கோன் தொண்டர் மலிவுதனை கண்டுகந்து வாழ்த்தி உலகில் திருந்தாதார் தம்மை திருத்தியமாறன் சொல் மருந்தாகப் போகும் மனமாசு. மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி 156 பாடுறார். முதல்ல அடியன் விண்ணப்பித்தது திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் பாடுகிறார். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் வெங்கலை இங்கினி வீறு நமக்கிலை என்ன மிகத் தளர்நாள் மேதின நஞ்சுமையாரும் என துயர் விட்டு விளங்கிய நாள் மங்கையராளி பராங்குஷ முன்னவர் வாழ்வு முளைத்திடுநாள் மன்னிய தென்ன ரங்காபுரி மாமலை மத்து முவந்திடுநாள் செங்கையல்வாவிகள் சூழ்வயல் நாடும் சிறந்த பெரும்பூதூர் சீமான் இளையாழ்வார் வந்தருடைய நாள் திருவாதிரை நாளேன நாள்பாட்டு சேவிப்பர்கள். அப்ப வெண்கலி ஓடி போனான், வெப்பம் மிகுந்த கலி உடையவரை கண்டார். ராமானுஜர் அவதரித்திருக்கிறார், நமக்கிங்கு வேலை இல்லை என்று ஓடத் தொடங்கினான். நம்மாழ்வார் பொலிக பொலிக பொலிகன்னு பாடினார். பக்கத்துல மதுரகவிகள் இருக்கிறார். மதுரகவிகள் கேட்டார், யார் அவதரித்து கலிபுருஷன் ஓடப் போகிறான்? அப்ப நம்மாழ்வார் சொன்னாராம், திருமங்கை ஆழ்வார் அவதரிக்க போகிறார், எம்பெருமானார் அவதரிக்க போகிறார். இவர்கள் அவதாரங்களினாலே கலிபுருஷனுடைய கொட்டம் அடக்கப்படும் அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவித்திருக்கிறார். மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு ஆசை, தான் நம்மாழ்வாருடைய திருமேனியை பிரதிஷ்ட பண்ணி அதை பூசித்து வர வேண்டும்னு ஆசை. நம்மாழ்வார் அவர் எப்படி இருப்பார்னா, நமஜனஸ்ய சித்தபித்தி பக்தி சித்திர தூலிகா பவாஹி வீரிய பர்ஜனே நரேந்திர மந்திர யந்திரண பிரபன்னலோக கைரவ பிரசன்ன சாரு சந்திரிகா ஷடாரி ஹஸ்த முத்ரிகா ஹட்டாத்னுனோத்து மே தமஹா ஹட்டாத் கரோத்து மே தமஹா. 2 பாட்டம் உண்டு, ரொம்ப அழகான ஸ்லோகம். இப்படி இருப்பர் நம்மாழ்வார். இந்த திருக்கரத்தை இப்படி வச்சுருப்பார். இந்த திருக்கரத்தாலே உபதேசம் பண்ணுவா போலே இருப்பர். திருவரங்கத்தில் இப்படி இருப்பர், காஞ்சிபுரத்தில் இப்படி இருப்பர். என்ன சுவாமி இப்படி இருப்பர் இப்படி இருப்பர் இப்படி இருப்பர்? இப்போ 3 நிலை சொல்லியிருக்கிறேன்னா பெரும்பான்மை திவ்ய தேசங்கள்ல இப்படித்தான் இருப்பார். திருவரங்கத்துல யாரா இருந்தாலும் கை கூப்பிண்டு தான் இருப்பா, மொத்த பேரும் கை கூப்பிண்டு தான் இருக்கா. காஞ்சிபுரத்துல நம்மாழ்வார் எப்படி இருப்பார்னா இப்படி இருப்பர். துயரடு சுடரடி தொழுதழன் மனனே என்று அவருடைய பாசுரத்திற்கு சேர அவரை அங்கே பிரதிஷ்டை செய்தருடைய பெருமை அது திருமங்க மன்னனையே சாரும். திருமங்கை ஆழ்வார் தான் காஞ்சிபுரம் நம்மாழ்வாரை பிரதிஷ்டை செய்வித்தார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இருக்கட்டும், இப்ப நம்மாழ்வார் இப்படி இருக்காரோ இல்லையோ, இந்த திருக்கரத்தை இப்படி வச்சுருக்கார், இந்த திருக்கரம் இப்படி இருக்கும். இப்படி ஒரு சிலை வடிக்க வேண்டும்னு மதுரகவி ஆசைப்பட்டார்.
மதுரகவிகளுக்கு ஆசை, ஆச்சாரியனுடைய திருமேனியை நாம் வடித்து பூசிக்க வேண்டும். அதுக்குன்னு என்னென்ன வஸ்துக்கள் தேவையோ எல்லாம் கொண்டு வந்துட்டார். அவரே நிபுணரா இருந்தார். சிலை வடிப்பதிலும் அவருக்கு நைபுண்யம் இருந்தது. அவரே வடிக்க ஆரம்பிக்கிறார். சிலையை வடிச்சுட்டு பார்த்தா அந்த சிலை கைகூப்பிய நிலையிலே திருதண்டத்தை தாங்கி கொண்டு புறப்பட்டது. கையில ஒரு திருதண்டம் வேறு இருக்கிறது. கைகள் கூப்பிய நிலையிலே அந்த திருவுருவச் சிலை அது காட்சி தருகிறது. இவருக்கு சந்தேகம். நம்மாழ்வாரிடத்துல போய் சொன்னார். அப்ப நம்மாழ்வார் சொல்றார், இதான் நான் சொன்னேனே, பவிஷ்யதாச்சாரியன், எதிர்காலத்திலே அவதரிக்க போகிற ஆசான், அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லப்பட்டு அதே திருமேனி பின்னாளிலே நாதமுனிகளுக்கும் தரப்பட்டது. அதை போல 1-2 திருமேனிகள் சில பேருக்கு தரப்பட்டதாகவும், ஒரு திருமேனி திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய திருக்குமாரத்தி தேவகி பிராட்டியார்னு அவளுக்கு பெயர், அவள் வரையிலும் வந்ததாகவும், அதற்கு பின்பு ஒரு திருமேனி மாயமாகி விட்டது. இப்போ மதுரகவி ஆழ்வார் மூலமா வந்ததுங்கிறது ஒன்று, நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் நல்கியதுங்கிறது ஒன்று. 2 திருமேனிகள் ராமானுஜ விக்கிரகங்கிறது உண்டாம். ஆனா இன்னைக்கு தரிசனத்துக்கு இலக்காகிற திருமேனினா ஒன்றுதான். அது ஆழ்வார் திருநகரியிலே பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம். மற்றொன்னு என்னாச்சுன்னா, எங்கேயோ சுரட்சிதமா அவர் இருக்கார் போல் இருக்கு. அது அவருக்கு தான் தெரியும். அது எங்க இருக்காருங்கிறது யாருக்கும் தெரிய வரவில்லைங்கிறார். இருக்கட்டும். இப்போ ஆழ்வார் திருநகரி உடையவர் 4000 ஆண்டுகள் ராமானுஜர் பிறப்பதற்கு முன்பு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர் அப்படிங்கிற ஏத்தம் அவருக்குத்தான் உண்டு. அத்தனை பெருமை அவருக்கு. பவிஷ்யதாச்சாரியர் என்று அவரை கொண்டாடுகிறோம். அப்ப முன்னமே இருந்தே பூசிக்கப்படுகிறவர். அந்த ஏத்தம் அவருக்கு இருக்கோ இல்லையோ, அந்த திருமேனி நாதமுனிகள் பூசித்து வந்தார். அவர் தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். என் காலத்துல இந்த மகான் பிறக்கவில்லை, அவதரிக்கவில்லை, ஒருவேளை உங்கள் காலத்திலே அவதரிக்கலாம் அப்படின்னு உய்யக்கொண்டாருக்கு கொடுத்தார். அதே வார்த்தையை சொல்லி உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகளுக்கு கொடுத்தார். அதே வார்த்தையை சொல்லி மணக்கால் நம்பிகள் ஆளவந்தாருக்கு கொடுத்தார். காஞ்சிபுரத்திலிருந்து 2 ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனார். பெருமாளை சேவிச்சுட்டு ஆளவந்தாரை சேவிக்கலாம்னு போனா. ஆளவந்தாரு கேட்டார், ஊர்ல பெருமாள் தாயாரெல்லாம் சௌக்கியமா அப்படின்னா. எல்லாம் சௌக்கியம், எல்லாம் நல்லபடியா ஆயிண்டிருக்கு, உற்சவங்கள்ல கிரமமா நடக்கிறது அப்படின்னு அத்தனை பேரும் சொன்னார்கள். ஊர்ல என்ன விசேஷம்னு கேட்டார். இளையாழ்வார்னு ஒரு பிள்ளை இருக்கார். அந்த இளையாழ்வார்ங்கிறவர் அப்படின்னு ஒருவர் இருக்கிறார். ரொம்ப சிறந்த மேதாவியாக விளங்குகிறார், வாக்மியாக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. உடனே ஆளவந்தாருக்கு ஒரு எண்ணம், நாம ஒரு விக்கிரகத்தை பூசித்து கொண்டு வருகிறோமே, அவர் அவதரித்து விட்டார் போலும் அப்படின்னு. அப்பத்தான் அவர் உணர்ந்தார். உடனடியாக அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசையோட காஞ்சிபுரம் வந்தார். தூரத்திலிருந்து ராமானுஜரை பார்த்து அனுகிரகித்தார். ஆம் முதல்வன் இவன் என்று அனுகிரகித்தார். யஸ்ய பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜவேன சக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச மந்தியாதம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி என்று தேவப்பெருமாளிடத்திலே சரணாகதியை செய்தார். வரதா, இவரை நீதான் சம்பிரதாயத்திற்கு தந்தருள வேண்டும் என்று ராமானுஜர் பொருட்டு ஒரு விண்ணப்பத்தையும் தேவப்பெருமாளிடத்திலே வைத்தார். இதெல்லாம் ஆளவந்தார் செய்திருக்கிற பெரிய காரியங்கள். எதுக்கு இந்த சரித்திரங்களை சொன்னேன்னா, எம்பெருமானார் முன்பிருந்தே பூசிக்கப்பட்டவர்ங்கிற ஏத்தம் மிக்கவர். அவருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முன்புள்ளாருக்கு மோட்சம், திருவடி சம்பந்தத்தாலே பின்புள்ளாருக்கு மோட்சம், எல்லாருக்கும் அவராலே மோட்சம். ஆனா அவருக்கு கூறத்தாழ்வானாலே மோட்சம். இதான் கடைசியில் ரொம்ப விசேஷமான அர்த்தம். என்னன்னா, எல்லாருக்கும் ராமானுஜராலே மோட்சம்னு சொன்னேன்னா, அந்த ராமானுஜருக்கு யாராலே மோட்சம்னு சொன்னால் கூறத்தாழ்வானால் தான் முக்தி அப்படின்னு சொல்லுவார்கள். அது என்ன, கூறத்தாழ்வான் ராமானுஜருடைய சீடர் தானே, அவராலே முக்தியா? அர்வாஞ்சா யத் பத சரசிஜத்வன்வமாஸ்ரித்ய பூர்வே மூர்த்னா யஸ்யான்வயமுபகதா தேசிகா முக்திமாபுஹு சோயம் ராமானுஜமுனைரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தான் யத் சம்பந்தாத் அமனுத கதம் மன்யதே கூரநாதகான்னு ஒரு உயர்ந்த ஸ்லோகம் உண்டு. சீடரால குருவுக்கு மோட்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற செய்தி எல்லாமே ஒன்றுக்கொன்று அதிர்ச்சியூட்டும் செய்திகளாத்தான் இருக்கும். ராமானுஜர் திருமுடி சம்பந்தத்தால முன்பு இருக்கிறவர்களுக்கெல்லாம் முக்தின்னு. இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்தே பல பேர் வெளியில் வந்திருக்க மாட்டேங்கும். இப்ப அடுத்தது என்னன்னா, ராமானுஜருடைய சீடரால் தான் ராமானுஜருக்கு முக்தி. அப்படி என்ன சுவாமி சரித்திரம்னா, கூறத்தாழ்வான் ஒரு நாள் போய் ஸ்ரீரங்கநாதனை வணங்கினார், சேவித்தார். ரங்கநாதன் சொல்லிட்டார், உமக்கு முக்தி தருவதாக உத்தேசித்திருக்கிறோம். ஆழ்வானுக்கு இது பெரிய பரிசாச்சே, இந்த பரிசு பெறுவதற்கு எனக்கு பாக்கியம் இருக்கிறதா? நானே கேட்கலாம் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இதுகாரும் உன்னிடத்திலே எதொன்றையும் கேட்டு பெற்றவன் அல்லேன், அதனால இதையும் கேட்கக்கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தேன். நீயே தரேன்னு சொல்லிட்டே, ரொம்ப சந்தோஷம், என்னை உடனடியாக சேர்த்துக்கொள் அப்படின்னுட்டார். பெருமாள் ஒரு 4 நாள்னு சொல்லி வச்சிருக்கார். ஒரு 4 நாள் இரும், 4 நாளிலே உம்மை நாம் அழைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டார்.
இந்த செய்தி ராமானுஜருக்கு சொல்லப்பட்டது. சுவாமி, இந்த மாதிரி கூரத்தாழ்வானுக்கு ரங்கநாதன் வரம் நல்கியுள்ளார், 4 தினங்களிலே சேர்த்துக் கொள்வதாக சொல்லி இருக்கிறார். ராமானுஜருக்கு ரங்கநாதனிடத்துல கோபம், மனசுல கூரத்தாழ்வான பிரிய போகிறோமேங்கிற வருத்தம். இந்த ரங்கநாதனுக்குத்தான் புத்தி பேதலிச்சு போச்சுன்னா இவர் ஏன் சரின்னு சொன்னார் அப்படின்னு இவர் கேட்கிறார். அவன் சின்ன பிள்ளை, கண்ணனாட்டம் இருக்கிறவன் ஸ்ரீரங்கநாதன், ஏதோ முன்னுக்கு பின் முரணாக பேசும் 2 கட்டாம் குழந்தைய போல அது சொல்லிடுத்துன்னா இவர் வேண்டாம்னு சொல்லணுமா வேண்டாமா? இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நம்மளை கேட்டா வரேன்னு சொல்லுவோமா? நம்ம கிட்ட 4 நாள் ஐஷன் போறதா இருக்கேன்னா, ஐயோ அவரை ஐஷன் போது பக்கத்தில் வயசானவர் ஒருத்தர் வராருங்க, அவரை கூட்டின்னு போன்னு விடுவோம். நாம யாராவது போறதுக்கு தயாரா இருப்போமா? அந்த வயசானவரை கிட்ட அவரும் தன்னை விட வயசானவரை யாராவது பார்த்து சொல்லிடுவார். அங்க இருக்க எங்க தெருவிலேயே ஒருத்தர் இருக்கார், என்னோட 12 வயசு பெரியவர், அவர் அழிச்சுன்னு போங்கன்னு விடுவார். அப்ப மற்றவாள் அனுப்புறதுக்கு நாம எல்லாம் தயாரா இருப்போமே தவிர நாம போறதுக்கு தயாரான்னா இப்ப என்ன அவசரம்? அது எப்போ வரைக்கும் கேட்போம்னா எப்பவும் கேட்போம். இப்ப என்ன அவசரங்கிறத கடைசி வரைக்கும் கேட்டுட்டே இருப்போம். வடதேசத்துல ஒரு அன்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவளுடைய அம்மா ஒரு 94-95 வயசு இருக்கும், ரொம்ப முடியாத படுத்துட்டு இருக்கா. நீங்க வந்து பாருங்கோ. பிள்ளைகள்லாம் என்ன சொல்றா, ரொம்ப சிரமம் இல்லாமல் ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சுட்டா நல்லது, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னா. சரி போய் பார்ப்போன்னுட்டு போனேன். பக்கத்தில் போய் விசாரிச்சுட்டே அந்த அம்மா பாவம் தன்னுடைய கரங்களை குவிக்க முடியாமல் அந்த நடுங்குகிற கரங்களை சேர்த்து கொண்டு வந்து அப்படி குவித்து வணங்குறா போல செய்து, நான் கூட என்ன நினைச்சேன், பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோ, ரொம்ப முடியல, வயசாகிடுத்து, எனக்கும் கஷ்டம், இருக்கிறவாளுக்கும் கஷ்டம், இதெல்லாம் நானா நினைச்சுட்டேன், அதெல்லாம் அந்த அம்மா சொல்லுவான். அவர் ரொம்ப தெளிவாக இருந்தா, அதெல்லாம் சொல்லவே இல்லை. பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணக்கூடாதான்னா, நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும், நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் பாருங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. சீக்கிரம் உடம்பு சரியாகி நான் நல்லபடியா இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்கோன்னா. அங்க இருந்து அத்தனை பேரும் குடும்பமே சிரிச்சுட்டாவா எல்லாம். ஏன்னா ரொம்ப முடியாத நோய்வாய்ப்பட்டு, குறை சொல்லலை அந்த அம்மாவை, நாமளும் அப்படித்தாங்கிறத அப்போ புரிஞ்சுட்டேங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். இங்க எல்லாரும் அவ்வளவுதான், அடுத்தவர்களுக்குன்னு வந்துருத்துனா கஷ்டமில்லாத போட்டமே. ஆனா இந்த கொரோனா வந்தப்புறம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு மனநிலை வந்துருத்து. கொரோனா வந்தப்புறம் ஒரு பெரிய அறிவு நமக்கெல்லாம் ஏற்பட்டது. என்னன்னா, அதுக்கு முன்ன வரைக்கும் போறதுன்னா நமக்கு பெரிய பிரச்சனை தான். ஆனால் கொரோனா வந்த உடனே போறது பிரச்சனை இல்லை, கொரோனால போறது தான் பிரச்சனைன்னு வந்துடுச்சு. வந்துதா இல்லையா? அது எந்த வயசா இருந்தாலும் சரி, சுவாமி போறதை பத்திலாம் எங்களுக்கு இப்போ பிரச்சனையே கிடையாது, ஆனால் கொரோனால போனால் அது பெரிய சிரமங்கள்லாம் ஏற்படுமாமே, அதெல்லாம் வேண்டாம். அது சுத்தி இருக்கிறவா கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமை தானே அதுல இருந்தது. உத்தார் உறவினர்கள் கூட பக்கத்திலே குழுமி நின்று கண்ணீர் வடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொன்னால், அது மரணமே பெரிய கொடுமைனா அது அதை விட பெரிய கொடுமையானத்தான் இருந்திருக்குது. அதனால அந்த சமயத்துல ஒரு தெளிவு நமக்கெல்லாம் பிறந்துடுத்து, அதுக்காக சொல்ல வந்தேன். ஆக ராமானுஷர் அருளாலே முக்தி, 4 நாள்ல மோட்சம்னு கூரத்தாழ்வானுக்கு நம்பெருமாள் சொல்லிவிட்டார். ராமானுஜருக்கு கோபம், நேர கூரத்தாழ்வானிடத்திலே போனார். இப்படி செய்யலாமான்னு கேட்டார். ஒரு பக்கம் மனசுல ஆனந்தமும் ராமானுஜருக்கு. எதனால் ஆனந்தம்னு சொல்றேன், இந்த செய்தி அவருக்கு சொல்லப்பட்டதோ இல்லையோ, கூரத்தாழ்வானுக்கு பெருமாள் ஒரு வரம் கொடுத்திருக்கார், உமக்கும் முக்தி. முக்கியமா ஒன்று சொல்ல விட்டுட்டேனே, உம்மோடு தொடர்புடையார் அத்தனை பேருக்கும் முக்தி. இது கூரத்தாழ்வானுக்கு சொல்லப்பட்டது. ராமானுஜர் உடனே என்ன பண்ணார், தம்முடைய உத்தரியத்தை அப்படி தூக்கி போட்டு பிடிச்சாராம். ஒரு ஆனந்தத்தாலே கையில இருக்கிற பொருள் அப்படி வீசி எரிந்து பிடிக்குமா போலே எனக்கும் முக்தி உறுதியாச்சுது அப்படின்னு பிடிச்சாராம். சுத்தி இருக்கிறவாள்லாம் பார்த்தா, உமக்கு முக்தி இல்லைன்னு யாரு சொன்னா, உம்மாலதான் சகலருக்கும் முக்தின்னு ஊர் உலகம்லாம் சொல்லிட்டு இருக்கு, நீர் என்னமோ இன்னைக்குத்தான் உமக்கு முக்தி உறுதியானா போலே பேசுகிறீரே, ஏன் இப்படின்னு கேட்டா. அவர் சொன்னார், இல்ல எனக்கு முக்தி நிச்சயம் ஆச்சாரியன் ஒருளால கிடைச்சிடும் நம்பிட்டு தான் இருந்தேன், ஆனா அதே ஆச்சாரிய விஷயமாக நான் பண்ணின ஒரு செயல், அதனால எனக்கு கிடைக்காதுன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீர், என்ன தப்பு பண்ணீர்? இல்ல திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட அரும்பாடு பட்டு அந்த ரகசியார்த்தங்களை மந்திரார்த்தங்களை பெத்தேனோ இல்லையோ, அதை ஒருத்தருக்கும் சொல்லாதேன்னு அவர் சொல்லி வைத்திருந்தார். ஆனா ஆசை இருக்கிறவாளுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் அப்ப என்கிட்ட என்ன கேட்டார், குருவினுடைய வாக்கியங்களை மீறுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியுமான்னு கேட்டார். என் காதல் அது ஒழிச்சுட்டே இருக்கு. நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா, நரகம்தான் கிடைக்கும்னு சொல்லி வைத்தேன். அதனால அப்பல இருந்து நான் என்ன நினைச்சுப்பேன்னா, ஒருவேளை நான் நரகத்துக்கு தான் போவேன்னு நினைச்சுட்டே இருப்பேன். ஏன்னா ஆச்சாரிய வார்த்தையை மீறி இருக்கிறேன். இன்னைக்கு அந்த கவலை தீர்ந்து போச்சுதுன்னார். எப்படின்னா, ஆழ்வானை பார்த்து ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்கார், உம்மோடு தொடர்புடையவர்களுக்கெல்லாம் முக்தின்னு சொன்னாரோ இல்லையோ, எனக்கு ஆச்சாரியன்கிற தொடர்பு அவரிடத்துல இருக்கிறதோ இல்லையோ, அதனாலே அவராலே நமக்கு முக்தி இன்று உறுதியாச்சுது. அதனால தான் கூரத்தாழ்வானை பத்தி சொல்றச்சே சொல்லுவா, சகலருக்கும் ராமானுஜராலே மோட்சம்,
அந்த ராமானுஜருக்கும் உம்மாலே மோட்சம்னு சொன்னால் உம்முடைய பெருமையை யாரே வருணிப்பர், யாராலே வருணிக்க கூடும்? மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுஜன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினையாகும் வருத்தவன்னே. வாசாமகோச்சர மகாகுணதேசிகாகிரிய கூராதிநாத கதிதாக்கில நைச்சிய பாத்திரம் மணவாள மாமனிகள் எதிராஜ் விம்சதியில சொல்றார். வாசாம் அகோச்சர மகாகுணதேசிகாகிரியம், வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத வைபவம் படைத்தவரான கூறத்தாழ்வான். காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி எழுதுறார், கூறத்தாழ்வானே திரும்ப அவதரித்தாலும் முன்பு வாழ்ந்த வாழ்க்கை அவரால் திரும்ப வாழ முடியாதுன்னு எழுதுறார். அப்ப எத்தனை கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்னு பாருங்க. இருக்கிற பொருள்களை எல்லாம் துறந்து வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ராமானுஜருடைய பொன்னடிகளே புகழ் என்று வந்து சேர்ந்தவர், ராமானுஜருக்காக தம்முடைய கண்களை தியாகம் செய்தவர், சம்பிரதாயத்தை காப்பதற்காக தாம் கொண்ட கொள்கைக்காக தம்முடைய கண்களையே இழந்தவர், ஒருபோதும் பகவானிடத்தில் ஒரு குறையும் சொல்லாதவர், தாம் கண்களை இழப்பதற்கு காரணமான தன்னுடைய சீடன் நாலூரான்னு பெயர் பெற்றவன், அந்த நாலூரானுக்காகவும் பகவானிடத்திலே மன்றாடியவர். எத்தனை பிழைகளை தம்மை சேர்ந்தவர்கள் யார் செய்திருந்தாலும் அவற்றையெல்லாம் தம்முடைய நெஞ்சிலே ஒருபோதும் கொள்ளாதவர். அவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார்னு சொன்னால் நன்மையால் மிக்க நான்மறையாளராக வாழ்ந்தார். கண்ணினும் சிறுத்தாம்பிலே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபனின் நம்பியேன்னு பாசுரம் இருக்கு. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் யாரு அப்படின்னா பிரகலாதன், அதுக்கு முன்னே சீதா பிராட்டி, பிரகலாதன், கூறத்தாழ்வான், இவர்களுக்கு தான் அந்த ஏத்தம். என்னன்னா தீமை செய்தவர்களுக்கும் நன்மையை வேண்டியவர்கள். அந்த குணம் யாருக்கு வரும்னால் நான்மறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்குத்தான் வருங்கிறார். அந்த வகையிலே கூறத்தாழ்வான் மிகச் சிறந்தவர். ஆக மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து. இந்த போவான் போகின்னாருக்கு சொல்லப்பட வேண்டிய இன்னொரு அர்த்தம் உண்டு. போவான் போகின்னார் போயின்னு இருக்கான்னா என்ன பிரயோஜனமா போறா? இப்போ வீட்டில் இருக்கிற மனைவி எங்கே அப்படின்னு கேட்டேன், அவன் எங்கே போனா? கடைக்கு போயிருக்கா. அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பேன், என்ன வாங்க போனா? ஒரு கேள்வி வருதோ இல்லையோ. கடைக்கு போயிருக்கான்னா இப்போத்தானே நான் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், திரும்ப கடைக்கு போயிருக்காள். அப்போ என்ன வாங்க போயிருக்கா? அப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னால் ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. இந்த நாமாலயத்திற்கு வந்தீர்கள், யாரோ கேட்டா நாமாலயத்துக்கு எதுக்கு போறேன்னா, நாதோபாசிக்கா அவன் இடத்துல திருப்பாவை நடந்துட்டு இருக்கு கேட்கறதுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா ஒரு பிரயோஜனம்ங்கிறது அதுல இருக்கும் இல்லையோ. இப்ப இந்த பெண்கள்லாம் போயிட்டு இருக்கா, எதுக்கு போயிட்டு இருக்கான்னா இந்த பிரயோஜனத்துக்காக போறான்னு சொல்லணுமோ இல்லையோ. அது எப்படி தெரியுமா சொன்னா, போறதே பிரயோஜனமா போனான்னா, போறதுனால ஒரு பிரயோஜனம்னு சொல்லல, பகவானை நாடி செல்லுவதே பிரயோஜனம். நாடுவதால ஒரு பிரயோஜனத்தை நீங்கள் நினையாதீர்கள், போறதே பிரயோஜனம். அதுக்கு சில உதாரணங்களை சொன்னா, திருவேங்கட யாத்திரை போலே, அக்ரூர யானம் போலே, அர்ச்சிராதி கதி பிரயாணம், அதையும் சொன்னார்கள். இந்த 3 விஷயம் சொல்லப்பட்டது. திருவேங்கட யாத்திரை அந்த நாள்லாம், இன்னைக்கும் அப்படித்தான். திருவேங்கடம் போகணும்னா நினைச்சப்பெல்லாம் போயிட முடியாது. நினைச்சப்பெல்லாம் போற சூழ்நிலை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நிலவி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நினைச்சா போலாம், அது 2 நாள் ஆறுதோ 4 நாள் ஆறுதோ அது வேற விஷயம். இப்ப நம்ம நினைச்சாலும் போக முடியாது. 2-4 நாள்ல வந்தோம் பார்த்துட்டுலாம் சொல்ல முடியாது. எல்லாம் ஆன்லைன் அப்படி இப்படின்னு ஆகி போச்சு. அது 3 மாசம் முன்னாடியே அதை ஓப்பன் பண்றா. ஓப்பன் பண்ணா பல பேர் அதை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைப்பா. அதை பார்த்து தான் டிக்கெட் பண்ணிக்க முடியுமா? அப்போ 3 மாசம் 4 மாசம் முன்பிருந்தே திட்டமிட்டா தான் இன்னைக்கு திருமலைக்கு போய் திருவேங்கடமுடையான பார்க்கவே முடியும். அந்த நாள்ல யாத்திரைன்னு கிளம்பினாலே சொத்தை எல்லாம் பல பேர்ல குடும்பத்துல இருக்கிறவா பேர்ல எழுதி வச்சுட்டு தான் போவா. ஏன்னா யாத்திரைனால என்ன அர்த்தம்னா, அவர் யாத்திரைக்கு போறார் வருவாரான்னு தெரியாதுன்னு அர்த்தம். போறார், வந்தா வரலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் அந்த நாளிலே நிலவியது. அதனால ஒரு யாத்திரை போறான்னா நன்னா அவா சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் போவா. நல்லபடியா திரும்ப வந்துட்டான்னா ததியாராதனம் பண்ணுவா. ஏன்னா திரும்ப வந்தாச்சு சொத்தெல்லாம் கைக்க கொடுக்கணுமோ இல்லையோ. ஒருவேளை அப்படி எழுதி வச்சுட்டு போவாடணுமோ, திரும்ப வந்துட்டா இந்த சொத்தெல்லாம் எனக்கே திரும்ப தரப்படும், அதுக்கு சேர்த்து கையெழுத்து போடும் அப்படின்னு கொடுத்துட்டு போவாடணுமோ தெரியாது. அதனால இவ போயிட்டு திரும்ப வந்தா ததியாராதனம். எந்த ஊருக்கு நீங்கள் யாத்திரை செய்துவிட்டு வந்தாலும் அடியவர்களை பூசித்திடுகைங்கிறத பண்ணாதான் அந்த யாத்திரையே நடந்ததாக கணக்கிலே கொள்ளப்படும். அந்த நினைவில் வச்சுக்கணும். நாம் ஏதோ இந்த ஊருக்கு போனோம் அந்த ஊருக்கு போனோம். இன்னைக்கு ரொம்ப சுலபமாக போயிட்டதுனால நிறைய ஊர்களுக்கு போகிறோம். தினந்தோறும் தரியாராதனம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. பழைய நாளில் யாத்திரைன்னா அப்படியா, ஒருத்தர்கிட்டையும் ஒன்றும் பணம் காசெல்லாம் பெருசாக கிடையாது. அதுக்குன்னு சிறுக சேமித்து வைத்து கொண்டிருப்பார்கள். உடம்பு நல்ல வலுவானதாக இருக்கும். போகிறதுக்கு காசு இல்லை. இன்னைக்கு போகிறதுக்கு நிறையா காசு இருக்குது, ஆனால் போகிறதுக்கு முடியல. எப்படி மாறுறது பாருங்க. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காதுங்கிறது என்றைக்குமே உண்டு.
அவ்வளவுதான். அதை நல்லா மனசுல நாம புரிஞ்சுட்டோம்னா எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்கிறது பெரிய ஆறுதல். அதான் ஒரு இடத்துல வேடிக்கையா சொன்னேன், உலகத்துல பெரிய ஆறுதல் எதுன்னா, பெரிய சந்தோஷம் எது அப்படின்னா, இங்க யாருமே சந்தோஷமா இல்லைங்கிறது பெரிய சந்தோஷம். நான் மட்டுமா சந்தோஷமா இல்லை, யாரை பார்த்தாலும் ஒரு குறை வச்சுட்டு இருக்கான், ஒரு குறையா 100 குறை வச்சுட்டு இருக்கான். அப்ப எது உனக்கு ஆறுதலா இருக்கு இங்கன்னா, இங்க யாருமே சந்தோஷமா இல்லைங்கிறது பெரிய ஆறுதலா இருக்குன்னு விளையாட்டுக்கு சொல்லிட்டு போடுறோம் இல்லையா. நிஜமும் அதுதான். அப்படிதான் அத்தனை பேருக்கும் ஏதோ பிரச்சனைகள்லாம் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு இருந்துட்டு தான் இருக்க போறது. அப்ப இந்த மாதிரி திருவேங்கட யாத்திரை, எதுக்கு திருவேங்கட யாத்திரை போற, அங்க போய் பெருமாள் சேவிக்கிறது அதுவான, ஐயோ போறதே எத்தனை ஆனந்தம் தெரியுமா, அதுவே எத்தனை பெரிய பாரிப்பு. அந்த நாள்லாம் பஸ்ஸில் தான் அழைச்சிட்டு போவா. காஞ்சிபுரத்துல இருந்து 212Bன்னு நினைக்கிறேன், இப்பவும் போகிறது. அப்பப்போ போகாத இல்லை, பேருந்துலேயே போகிறதில்லைன்னுலாம் கிடையாது, போகிறது உண்டு. அந்த 212Bன்னுட்டு கையில் சாப்பாடு பாடெல்லாம் எடுத்து அந்த குழந்தைகளை எல்லாம் அத்தனை பேரையுமாக சேர்த்து கொண்டு அந்த வண்டியில் அப்படியே திணித்து அப்படியே தள்ளுவா. போய் உட்கார, அங்கே சீட்டு காலியாக இருக்கு பாரு, போய் உட்காரு. 6 அடி இருக்கிற மனுஷன், அவனுக்கு இல்லாத ஒரு மரியாதை, அவனுடைய சதுரமாக இருக்கிற ஒரு 2 ரூபாய் கர்ச்சீஃபுக்கு உண்டு தெரியுமோ, அதை நீங்கள் வாசல்லேருந்து அந்த சீட்டில் போட்டு வச்சுட்டா யார் வந்தாலும் அந்த இடத்துல உங்களை நகர்த்தவே முடியாது. உங்க இடம்னு அது உறுதியாகி போயிடும். ஒருத்தர் கடகடன்னு பாவம் 6 அடி ஆஜானுபாகுவா இருப்பார், போய் நிற்பார், அந்த கர்ச்சீஃபை பார்த்துட்டு நகர்ந்து போக வேண்டியதுதான். அவர் அது தூக்கி போட்டுலாம் உட்கார முடியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இடத்த பிடிச்சிட்டு போய் உட்கார்ந்தோன்னா அப்படியே அதை போறச்சேவே மனசு நிறைஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு பெருத்த சீருந்து, அதாவது ஒரு கார் மகிழ்வுந்துங்கிற அதை எடுத்துட்டு போறோம் பாருங்க, அதுல கூட அந்த ஆனந்தம் எல்லாம் ஏற்படுறதே கிடையாது. மேல போனோம்னா அந்த திருமலையை அந்த இடங்கள்ல நடத்தியே தான் அழைச்சிட்டு போவா. இன்னும் அதுக்கு பிறகு ஆட்டோ வச்சுடுவாள், இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டவுன் பஸ்ல அழைச்சிட்டு போவா. அங்க போனா அந்த பஸ்ல ஏத்துவா. கூட்டமா இருந்தா நின்றுட்டே கூட இருக்கணும், குழந்தை அங்க யாரோடய நின்றுட்டு இருக்கும், இங்க அப்பா அம்மா எட்டி பார்த்துட்டே இருப்பா. அங்க ஒருத்தர் மடியில உட்காருன்னு ஒரு அன்பர் சொல்லுவார், அந்த குழந்தை ஊன்னு உட்காரு, அப்பா இங்கே தான் இருக்க, நீ அப்படியே உட்காரு அப்படி இங்கேருந்து சிக்னல் கொடுப்பா. அதை கேட்டுட்டு சில குழந்தை உட்காரும், சில குழந்தை விடாப்படியா நின்றுட்டே வரும். கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுன்னா இங்கே ஓடி வரும். இத்தனை சிரமங்களும் சிரமங்களாவே தெரியாது. போகச்சேவே ரூம் புக் பண்ணிட்டு போனோமான்னா அதெல்லாம் நமக்கு ரூம் புக் பண்ணிக்கலாங்கிறதே தெரியாது. ட்ரெயினில் போயிருக்கலாமேன்னா ட்ரெயின் போகிறதே தெரியாது. இப்போத்தான் இந்த புக்கிங்கு ரிசர்வேஷன் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சுட்டு இருக்கோமே தவிர அப்போ அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிடைச்ச பஸ்ஸில் ஏறு போயிட்டே இவ்வளவுதான் தெரியும். அத்தனை சிரமங்களுக்கு இடையிலும் அங்க போனோம்னா இந்த வரிசையிலே நின்று கொண்டு பெருமானை சேவிக்க செல்லும் போது அப்பாவோ அம்மாவோ நமக்கு காட்டுறாதவர் பெருமாளை நன்னா சேவின்னா அந்த ஒரு கணம் கொடுத்த அந்த ஆனந்தம்ங்கிறது இருக்கிறதே. அந்த குழந்தை திருப்பதிக்கு போலாமான்னா அந்த குடும்பமே எத்தனை ஒரு சந்தோஷமான மனநிலையோட ஒரு காலத்திலே தயாராகி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் இருக்கிறது. எல்லாம் 3 மாசத்துக்கு முன்ன புக் பண்ணிட்டு ரொம்ப ஆசையாத்தான் போறா, அதுல ஒன்றும் குறைவே கிடையாது. போய் என்னென்ன கேட்பேன்னா நியாயமா என்ன கேட்கணும், பெருமானே அடிக்கடி கூப்பிடு, தரிசனம் கொடு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் வேண்டாம். இதை கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் கேட்குறீங்கன்னு அர்த்தம். இதுக்குள்ள எல்லாமே அடக்கம் தானே. அடிக்கடி போகணும்னா உடம்பு நல்லா இருக்கணும், பணம் காசு வரணும், இதெல்லாம் இருந்தால் தானே போகவே முடியும். அதனால ஒன்னு அடிக்கடி பார்த்தால் போதும்னு நீங்க சொல்லிட்டு வாங்கோ, தானா எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவார். நாம பைத்தியக்காரால நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எதை கேட்கணுமோ அதை கேட்டு எல்லாவற்றையும் பெறாமல் ஏதோ 1-2 கேட்டுட்டு பலவற்றை இழந்து விடுகிறோம். 1 கேட்டா எல்லாமே கிடைக்கும், 1-2 கேட்டா அந்த 1-2 தான் கிடைக்கும், மீதி எல்லாம் விட்டு போயிடும் இல்லையோ. அடிக்கடி தரிசனம் கொடு. அப்ப திருவேங்கட யாத்திரை வியாக்கியானத்துல எழுதி வச்சா போவான் போகின்றார், திருவேங்கடமலைக்கு போவதே பிரயோஜனம், போவதாலே ஒரு பிரயோஜனம் அன்று. அடுத்தது அக்ரூரன் புறப்பட்டா போலே. அக்ரூர் ஆழ்வான் கம்சனிடத்துல வேலை பார்த்தவர், கண்ணனிடத்திலே பக்தி மிக்கவர். அவர் ஏதோ வயிற்று பழப்புக்கு வேலை பார்த்துட்டு இருக்கார், கம்சனிடத்துல பிடிக்கலதான் செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு வேலைக்கு போறவா யார் பிடிச்சு வேலை செய்யறேன்னு சொல்றா, வேற வழி இல்லை, வயிற்று பழப்பு அவன் தானே சுவாமி மாசம் ஆனா படி அளக்கிறான், அதுக்காக வேலை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற. இந்த அக்ரூர் என்ன பண்ணுவார், டெய்லி கம்சன் கூப்பிடுவான், அக்ரூரான்னு அவன் முகத்துல தான் விழித்தாக வேண்டும். அவர் தள்ள அடிச்சுப்பார், எனக்கு குட் மார்னிங்கே கிடையாதான்னுட்டு. ஒரு நாள் கம்சன் கூட்டான், போய் கண்ணன பலராமனை அழைச்சிட்டு வா அப்படின்னா, இன்னைக்கு தான் குட் மார்னிங் கம்சா, குட் மார்னிங்னா. டெய்லி நான் மெசேஜ் அனுப்புவேன், நீ ஒரு நாள் கூட ரிப்ளை பண்ணதே இல்லை, இன்னைக்கு நீயே சொல்றியன்னா இன்னைக்கு தான் குட் மார்னிங், கண்ணனை பார்க்க போறேனே அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம். அதை கம்சன் கிட்ட சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அவன் கிளம்பி வரான், அத்தனை ஆனந்தத்தோட வருகிறான். அப்படித்தான் போவான் போகின்றார். பெருமாளை நோக்கி ஒரு உபன்யாசம் காலக்ஷேபம் நடக்கிறதுனா அந்த இடத்துக்கு அக்ரூரர் சந்தோஷமா போனா போல போக வேண்டும். அதற்கடுத்தது அர்ச்சிராதி கதி சிந்தனம், ஒளிமண்டல வழின்னு ஒரு நாள் சொன்னேன் பாருங்க, அந்த வழியாத்தான் ஆத்மா பயணித்ததுன்னு சொன்னால் நேரே வைகுண்டத்திற்கு போகும். அந்த நாள் என்றைக்கு வாய்க்குமோன்னு நாம எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஒருத்தர் சொன்னார், முதல் 2 பண்றோம் சுவாமி, இந்த 3ஆவது தான் கொஞ்சம் நெருடலா இருக்கு அப்படின்னு. என்ன நெருடல்? இந்த திருவேங்கட யாத்திரை அது எப்பயும் நினைச்சுக்கிறோம், அக்ரூரரை போல அது கூட எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நம்ம வைகுண்டத்துக்கு என்னைக்கு போவேன் அது அவர் கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் சுவாமி, ஒன்றும் அவசரமே கிடையாது.
அப்படி சொல்லுகிறவர்களையும் பகவான் விரும்புகிறான். ஏன்னா பிரபத்தி பண்ணினவா 2 வகைப்பட்டிருப்பார்கள். ஆர்த்த பிரபத்தி, திருப்த பிரபத்தின்னு இருக்கு. ஆர்த்தர்கள்னா ஆழ்வார்களை போல, இதுக்கு மேல இருக்கவே முடியாது, கோவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்வா. இப்பவே சேர்த்துக்கொள் பெருமானே, உன் திருவடிகளை காணும் நாள் என்று வாய்க்குமோ, வைகுண்டத்தை என்னைக்கு பார்ப்பேனோ அப்படின்னா கதறுவா. நாமெல்லாம் அந்த கேட்டகரியில வரதில்லை. நாம போகணுங்கிறதுல தெளிவா இருக்கும், அதுல சந்தேகம் கிடையாது. பிரச்சனை எங்க வருதுன்னா உடனடியா போகணும், அங்கதான் பிரச்சனை. ஸ்டாப் அப்படின்னு விடுறா. இந்த இன்னைக்கு ராத்திரியை கூட்டும்போது, நாளை காத்திரை கூட்டும்போது அதெல்லாம் வேண்டாம். பிறந்தது பிறந்தாச்சு, இனிமே பிறக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கும் இல்லையா? அதை போல இந்த பிறந்த வாழ்க்கையை நல்லா 90-100 ஆண்டுகள் வாழணுங்கிறதுலையும் உறுதியா இருக்கும். இனிமே பிறக்கக்கூடாதுங்கிறதுலையும் உறுதி இருக்கு. பிறந்துட்டோம், இந்த வாழ்க்கை நன்னா வாழணுங்கிறதுலையும் ஒரு உறுதி இருக்கு. தெய்வமே, இந்த வாழ்க்கையை நன்னா நான் அனுபவிச்சுட்டு வரேன், அப்ப அழைச்சிட்டு போனா போரும், பரவாயில்லைங்கிறார் பெருமாள். பரவாயில்ல, இனிமே பிறக்கக்கூடாதுன்னு முடிவா இருக்கியா? ஐயோ, அது தெளிவா இருக்கேன், தீர்மானமா இருக்கேன், வேணா சூடத்தை கொளுத்தி நான் அடிச்சு சத்தியம் கூட பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. அந்த சமயத்துல இதையும் சேர்த்து சொல்றேன், இப்ப எடுத்துக்காதேங்கிறதுக்கும் சத்தியம் பண்ணிவிடுறேன், பொறுமையா வரேன். அப்ப திருப்த பிரபன்னர்கள் அப்படின்னு நம்மை சொல்லுவார்கள். அதனால இந்த 3 போவான் போகின்றார்னா திருவேங்கட யாத்திரை போல, அக்ரூரயானம் போல, அர்ச்சிராதிகதி அதை போல, அதை நாம எப்போதும் அதுவே பிரயோஜனமாக போகுகை. உன்னை கூவுவான் வந்து நின்னோ, கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு, பாடி அந்த பறையாகிற கைங்கரியத்தை நாம் பெற்றோம்னு சொன்னால், மாவாய் பிளந்தானை மல்லரமாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், மாவாய் பெருமான் துரங்கம் வாய் கீண்டான், அதாவது கேசிங்கிற அசுரனை முடித்தான். கூந்தல் வாய் கீண்டானை, இந்த லக்ஷித லக்ஷணைன்னு ஒன்று சொல்லுவார்கள், புரியுறா போல சொல்றேன். ஆழ்வார் பாடினார் கூந்தல் வாய் கீண்டானைன்னார். கூந்தல்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், தலைமுடி, அதான் கூந்தல்னு சொல்லுகிறோம். கூந்தல் வாய் கீண்டானை, கூந்தலுடைய வாயை பிளந்து அத்தை கொன்றவனைன்னு பாட்டு இருக்கு. புரியாது இது என்ன சுவாமி, இது கூந்தலுக்கு முதல்ல ஏது வாய், அது வாயை பிளந்து கொல்றதுன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேசின்னு பேர் இருக்கு பாருங்க, கேசம்னா தலைமுடின்னு இருக்கும் இல்லையோ. அப்ப இந்த கூந்தலை நினைப்பூட்டி கூந்தலை சொன்னதாலே, இது ஒரு இலக்கணத்துல இது ஒரு நடைன்னு வச்சுக்கோங்க. கூந்தலை சொன்னதாலே அந்த கூந்தலை நினைப்பூட்டுகிற கேசம், அந்த கேசத்திலிருந்து தோன்றியதான கேசி, அவன் வாய் பிளந்தான் பெருமான். அப்ப கூந்தல் வாய் கீண்டானைன்னா என்ன அர்த்தம்? கேசியினுடைய வாயை பிளந்து அவனை கொன்றவன் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ மாவாய் பிளந்தானை மல்லற மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அத்தகைய தேவப்பெருமாளை சென்று சேவித்தோம்னு சொன்னால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருளும். நாம போய் சேவிச்சுட்டா பதறு வரான் பெருமாள். நாம் போய் வேலை செய்ய வேண்டி இருக்க, நீ வருமளவிற்கும் நான் காத்திருந்தேனோ என்று பதறிப்போய் நம்முடைய காரியங்களை பெருமான் நிறைவேற்றி கொடுப்பான்கிறது இன்றைய பாசுரத்தினுடைய அனுபவம். இன்னும் 6 பாட்டு 7ஆம் பாட்டு அதிலேயே சில அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. 8ஆம் பாட்டு தேவப்பெருமாள் அனுபவமும் உண்டு. நாளைக்கு அந்த அர்த்த விசேஷங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லி இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, நாளை சாயங்காலம் 5 மணிக்கு உபன்யாச கோஷ்டி. நாளிலிருந்து ரெகுலராகவே 5 மணி. அதை அனைவரும் நிச்சயமாக நினைவிலே கொள்ள வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடியேன் நாளை சாயங்காலம் 5 மணிக்கு, 4 இல்லை 4:45 5 மணிக்கு 4:45 வந்துருங்க, அது சௌகரியமா இருக்கும். ஏன்னா 4:45 4:50 அடியேனே வந்துடுறேன். பெரும்பான்மை இடங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு எப்படி ஆகி போயிட்டோம், நான் முதல்ல போறவாழ நாங்கள் தான் இருக்கோம். அந்த மாதிரி சில இடங்கள்லாம் போனோம்னா சேரை கூட போட்டது உண்டு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, சேர் கூட எடுத்து போட்டுருவோம். நாம நல்லது செய்ய வேண்டும், 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கு இந்த ஒரு உதவியை செய்யறதுல ஒன்றும் பெரிய கட்டம் கிடையாது. இருந்தாலும் தினந்தோறும் செய்யவும் முடியாது, அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. அதனால நீங்க அப்படி செய்யவும் விடலை, அதையும் சொல்லணும். அதனால 4:45 அனைவரும் வர வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கீழ்வானும் வெள்ளன்னு எருமசிறு வீடு மெய்வான் பரந்தன காண் மிக்குள்ள வெள்ளகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோது கலமுடைய மாவாய் எழுந்திராய் பாடிப்பற கொண்டு மாவாய் பிளந்தான மல்லர மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வெண்ணாராய்ந்தருடையதோரம் பாவாய் ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேக்கவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருநீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம்.